பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு பயப்படவதாக. இந்த நாளிலே கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் தேவன் அருள் செய்த நல்ல கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வைத்திருந்த நாளிலே, இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே தேவ சமூகத்தில் வரும்படியாய் தேவன் அருள் செய்த நல்ல கிருபைகளுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்படவதாக. நம்ம எல்லாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் இந்த மாதத்தினுடைய முதல் ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பு பண்ணப்படுகிற காரியத்தை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அடுத்த வாரம் கட்டாயம் நாம் எல்லாம் ஆராதனையை கூடுவதற்கு தேவன் அனுக்கிரகம் பண்ண வேண்டும். விசுவாசித்து நாம் ஜெபப்படுவோம். அதிகாரிய கண்களிலே ஆளுகை செய்கிற நம்முடைய கண்களிலே கர்த்தர் தயவு கிடைக்க பண்ணுவாராக. சீக்கிரத்திலே நாம் ஒருமித்து கூடி கர்த்தரை ஆராதிக்க, ஆலயத்திலே கர்த்தரை மகிமைப்படுத்த தேவன் அனுக்கிரகம் பண்ணுவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோடு மாத்திரமல்ல, நீங்கள் இதை கட்டாயம் பார்க்கும்படி, ஆராதனை பங்கு பெறும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் மற்றவருக்கு உங்கள் ஏரியா கூட தலைவர்கள், ஆங்காங்கே இருக்கிற உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சொல்லி அவர்களை இதை பார்க்கும்படி, ஆராதனை பங்கு பெறும்படி கேட்டுக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம் ஜெபப்படுவோமாக. ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசீர்வதிக்கும்படியாய் ஆண்டவர் நோக்கி நாம் ஜெபப்படுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அற்புதமான தேவனுக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நன்றி. ஹல்லேலூயா. அவர் யோசனையில் பெரியவர், செயலில் மகத்துவமானவர், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவன் அவர். ஹல்லேலூயா. அவரிடத்திலே வருகிற எந்த நபரையும் அவர் ஒரு காலம் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் தள்ள மாட்டார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அவர் சொல் தவறாத தேவன். ஒரு முறை சொல்லிவிட்டு மறுமுறை மாற்றுகிற தேவன் அல்ல. ஆகவே வல்லமையுள்ள தேவனிடத்தில் தான் நாம் ஆண்டு சமூகத்தில் வந்திருக்கிறோம். அற்புதமான காரியத்தை நம்முடைய வாழ்விலே செய்வாராக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டு நோக்கி பார்ப்போம். உளையான சேற்றிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவன் அவர். சங்கீதக்காரன் சொன்னான், நான் உளையான சேற்றிலே அமிழ்ந்து கிடந்தேன் ஐயா. நீ தூக்கி எடுத்த தேவன். தூக்கி எடுத்தது மாத்திரமல்ல, என்னை கழுவி சுத்திகரித்து கண்மலை மேலாய் உயர்த்தின என் அற்புதமான தேவன். ஹல்லேலூயா. உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, உளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே, பாவம் கழுவி தூய்மையாகும் இந்த வேளையிலே, பாவம் கழுவி தூய்மையாகும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, சீனாய் மலையினிலே இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆத்மதாகம் தீர்க்க வாரும் இந்த வேளையிலே, ஆவியானவரே, அன்பினாவியானவரே,
வாரும் எங்கள் மத்தியிலே. ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ளவருக்கு நன்றி. ஹல்லேலூயா. சீனாய் மலையிலே வேதத்திலே யாத்திரையாகும் புத்தகத்திலே வாசிக்கும் போது மோசே கர்த்தர் மேலே சீனாய் மலையின் மீது ஏறி வரும்படியாய் சொல்லிவிட்டார். அவன் அதிகாலமே எழுந்து அந்த சீனாய் மலையில் ஏறி போகிறார். மலையெல்லாம் புகைக்காடாக இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. புகைக்காடாக இருந்தது. அவன் அதற்குள்ளே பிரவேசித்தான். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமும் தேவ வல்லமையும் அந்த சீனாய் மலையில் இறங்கி உடன்படிக்கை கொடுக்கும்படியாய், நியாயப்பிரமாண சட்டதிட்டங்களை கொடுக்கும்படியாய் தேவன் அவனோடு பேசின அற்புதமான ஒரு இடம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சீனாய் மலையில் இறங்கின அந்த வல்லமையின் பிரசன்னம் ஒரு நாள் பெந்தைக்கோஸ்தை நாளிலே ஒவ்வொரு சீஷர்கள் மீதும் 120 சீஷர்கள் கூடி வந்த எல்லையிலே ஒவ்வொருவர் மீதும் அக்கினியாய் இறங்கினான். ஹல்லேலூயா. அதே அக்கினியின் மகிமை எங்கே இறங்கினது. ஹல்லேலூயா. அக்கினிமயமான நாவுகள் ஒவ்வொருவரையும் தொட்டது. அன்றைக்கு இறங்கின பரிசுத்த ஆவியானவர், அன்றைக்கு ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் இன்றும் நமத்தில் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறார். ஆராதனையில் பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சீனாய் மலையில் இறங்கின தேவ மகிமையும், ஹல்லேலூயா, பெந்தைக்கோஸ்தை நாளில் இறங்கின தேவ பிரசன்னமும் தேவ அக்கினியும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் இந்த காலவேளை நமத்திலே மகிமையாய் இறங்குவதாக. ஹல்லேலூயா. இந்த ஆராதனைக்குள் பிரவேசிக்கிறோம். தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கப்படுவாராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யோசனைகள், வீணான எண்ணங்கள், அதிருப்தியான சூழ்நிலைகள், தேசத்தை குறித்து, குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பல கேள்வியான நிலை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வைத்து விடுவோம். அதையெல்லாம் ஒதுக்கி வைத்து விடுவோம். தேவ பிரசன்னத்திற்குள் நம்மை தாழ்த்தி கொடுப்போமாக. உடைய பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்யட்டும். ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற உறவைகள், நாம் பாடுகிற பாடல்கள், நாம் ஆராதனை, நாம் கேட்கிற செய்தி, இவையெல்லாம் தேவனுக்குள் இன்னும் வேரூன்று கட்டப்படுவதாக. நம்முடைய விசுவாசம் வேரூன்றி கட்டப்படட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த ஆராதனை ஆசுவை தருவாராக. இந்த ஆராதனையை கர்த்தர் ஆசுவை தரும்படியாக ஒவ்வொரு பகுதியும் தேவ பிரசன்னத்தை நாம் அனுபவிக்க பண்ணும்படியாக ஆண்டவர் நோக்கி ஜெபிக்கும்படி கேட்கிறேன். ஹல்லேலூயா. தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்கை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலுமே ஆராதிக்க நம்மை தொழுது கொள்ள ஆண்டவரே உம்முடைய வார்த்தையில் கேட்பதற்கு கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, பாடும்போது மீட்டு கொண்ட ஆத்மா கம்பீரித்து மகிழ கர்த்தர் அனுக்கிரக செய்யணுமா ஜெபிக்கிறோம். முழு பலத்தோடு, முழு ஆத்மோடு, முழு சிந்தையோடு, அர்ப்பணத்தோடு, எதிர்பார்ப்போடு பாட கர்த்தர் கிருபை தருவீராக. எதை செய்தாலும் நாமத்துக்கு மகிமைக்காக செய்ய எங்களுக்கு கிருபை தருவீராக. ஆண்டவர், இந்த நாள் ஆண்டவர் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற மன்னாவை கர்த்தர் படத்திலிருந்து தாசனை மறைத்து வெளிப்படுத்த வேணுமா ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொரு வார்த்தைகளை நிதானிக்க, தியானித்து அதை கை கொள்ள கர்த்தாவை கிருபை தர விடுமா ஜெபிக்கிறோம். வசனத்தை கேட்கிறோம். ஆராதிக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பீராக. நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ரட்சகராக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆங்காங்கே தேவ பிள்ளைகள் நீங்கள் கூடி அமர்ந்திருப்பீர்கள். நல்ல வசதியாக உட்கார்ந்து கொள்ளும்படி கேட்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய கவனம் எல்லாம் ஆராதனையில் இருப்பதாக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டாயம் ஆராதனை நீங்கள் பங்கு பெற வேண்டும். நமக்கு ஒரு வழி இல்லை. இதையிலாகிலும் நாம் கட்டாயம் பங்கு பெற வேண்டும். ஆராதனைக்கு எப்படி வருவோமோ அதுபோல் வர வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் சொன்னேன். அநேகர் ஃபோன் பண்ணி சொல்லும்போது சொன்னார்கள், நாங்கள் ஆராதனைக்கு எப்படி வருவோமோ அதே போல் காலையில் எழுந்து குளித்து புதிய உடைகளை, நல்ல உடைகளை அணிந்து நாங்கள் ஆராதனைக்கு உட்கார்ந்து போல் உட்கார்ந்து கொள்வோம். அதை நாங்கள் டிவியிலே போட்டு ஆன் பண்ணி கேட்போம். அப்படி பல விதத்தில் அவர்கள் கேட்கிறார்கள். ஆனாலும் இந்த ஆராதனை முடித்த பிறகுதான் உணவு காரியங்களை மற்றவையெல்லாம் நாங்கள் செய்கிறோம். உண்மையிலே ஆராதனையுடைய அனுபவங்களை நாங்கள் அனுபவிக்கிறோம் என்று சொல்லும் போது மிகுந்த சந்தோஷம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம் கர்த்தரை கனம் பண்ணினால் கர்த்தர் நம்மை கனம் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீங்கள் உங்கள் நண்பர்களிடத்தில் சொல்லி எல்லாம் உட்கார்ந்து அவங்க வீடுகளில் உட்கார்ந்து ஆராதனை பங்கு பெற வேண்டும். ஒரு காலகட்டத்திலே 100-120 பேர் உட்கார்ந்து பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையெல்லாம் நீங்கள் யார் யார் பார்க்குறீங்க எனக்கு நல்லா தெரிஞ்சிடும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக.
அங்கே பார்க்கக்கூடிய நபர்கள் கடைசியில் குறைந்து அவருக்கு இஷ்டப்பட்ட நேரத்துக்கு பார்க்கிறார்களோ இல்லையோ தெரியவில்லை. ஆனால் ஆராதனை 9 மணி என்று சொன்னால் 9 மணிக்கு கரெக்டாக உட்காந்துருக்கணும். ஒருவேளை இது கடைசி ஆராதனையாகவே போகட்டும், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. கடைசி ஆராதனை சொன்னால் எது? இந்த ஒளிபரப்பு செய்யப்படுகிற ஆராதனை. பாஸ் என்னமோ சொல்லிட்டார் நினைக்க விட. ஆலயத்தில் வந்து ஆராதிக்கும்படியான காரியத்தை செய்யட்டும். இல்லை, சொன்னது போல கடைசி ஆராதனை இருந்தால் இயேசு கிறிஸ்து வருகை வந்துவிட்டால் உலகம் எல்லாவற்றிற்குமே இது கடைசி ஆராதனை. ஆமாம், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தோடு நாம் இருப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் ஆண்டவரை உயர்த்தி நாம் பாடுவோம். நல்ல கரங்களை தட்டி பாடுவோம். நீங்கள் கரங்களை தட்டி பாடுவது பக்கத்தை விட்டு எல்லாருக்கும் கேட்கணும். ஆமாம், அவங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அவர்கள் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆலயத்துக்கு போகாவிட்டாலும் வீடுகளில் அமர்ந்து நல்ல கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். தெய்வ பக்தியுள்ள குடும்பம், தேவனை சார்ந்த குடும்பம் என்பதை நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய கிரியைகள், நம்முடைய செயல்பாடுகள், நம்முடைய பேச்சுக்கள் இவைகள் மூலமாக வெளிப்படுத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமாம், நம்ம மற்ற தொந்தரவு செய்வதற்காக கத்தி பாடுவது என்பதல்ல, கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு. நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவோம். ஆமாம், எல்லாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோமாக. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திலே செய்யா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திலே. ஜீவன் தந்துணி அன்பு கூர்ந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டேன். ஜீவன் தந்துணி அன்பு கூர்ந்தி பாவம் நீங்கிட கழுவி விட்டேன். உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. உமக்கென்று வாழ பிரித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்து. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே இசையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினிலே. சிறந்த முறையிலே குரல் எழுப்பும் சிலுவை ரத்தம் நீ சிந்தினிலே. இரத்த கோட்டைக்குள் நுழையாமல் காத்து கொண்டு. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே இசையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டே. இருளின் அதிகாரம் அகற்றிவிட்டு இயேசு அரசுக்குள் சேர்த்து கொண்டே. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு. உமக்கு சொந்தமாய் வாங்கி கொண்டு உரிமை சொத்தாக வைத்து கொண்டு. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே இசையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்திரே. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பார்க்கும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை
நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே இசையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். நன்றி பலிபீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார். செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்வீரே செய்யா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. இருக்க நல்ல ஒரு வீடு தந்தி, வாழ தேவையான வசதி தந்தி. கடுமையாக தினம் உழைக்க வைத்தி, கடனே இல்லாமல் வாழ வைத்தி. கடுமையாக தினம் கடனே இல்லாமல் வாழ வைத்தி. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே இசையா. நன்றி தகப்பனே, நன்மைகள் செய்தீரே. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு பயப்படுவதாக. நம்முடைய குடும்பத்தில் நன்றி பலிபீடம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பயப்படுவதாக அவரை துதித்து ஆராதித்து குடும்பமாய் உட்கார்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தி நன்றி பலி செலுத்துவோமாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி சொல்லி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். அதான் ஒரு பக்தன் பாடினான், எண்ணிப்பார் எண்ணிப்பார் கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணிப்பார். ஆங்கிலத்தில் அந்த பாடல் பிரசித்தி பெற்றதான பாடல். Count your blessing, name down one by one what God hath done in your life. உடைய வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகள் கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. அவரை துதித்து பாடுவோம். அவர் எப்போது செய்கிறார்? எப்பொழுது வேண்டுமானாலும் செய்வார். அவரை எப்பொழுது துதிக்க வேண்டும்? காலையிலும் மாலையிலும், எந்த வேளையிலும், எப்போது நேரம் கிடைத்தாலும் அவரை துதிக்கலாம். இதுதான் சமயம், இதுக்கு மேலே வரக்கூடாது. நாம் ஆராதிக்கிற கடவுள் உறங்குகிறார், அவரை அதிகாலையில் வந்து தான் தட்டி எழுப்ப வேண்டும். இந்த பிஸ்னஸ்லாம் கிடையாது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. 24 மணி நேரம், எந்த சூழ்நிலையில், எந்த நேரத்தில், எந்த நாடில் போனாலும் உடனடியாக பதில் கொடுக்கும் தெய்வம் அவர். ஹல்லேலூயா. இரவும் பகலும் நம்மை கண்விழித்து காண்கிற தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அந்த மகிமையுள்ள தேவனை நாம் பாடி துதிப்போமாக. காலையும் மாலையும் இவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவோம். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. பரிசுத்த 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 என தூத பாடிடும் துணி கேட்குதே. பரிசுத்த 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 என தூத பாடிடும் துணி கேட்குதே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். கர்த்தரின் வெளிச்சம் ஜீவனின் பலனும் கிருபையால் ரட்சிப்புமானார். அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி நாம் வாழ்ந்திடுமே.
அஞ்சிடாமல் கலங்காமல் பயமின்றி திகிலின்றி அனுதினம் வாழ்ந்திடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்கே வீராய்ப்போ பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், எனக்கே வீராய்ப்போ பாளையம் இறங்கி என் மேல் ஓர் யுத்தம் வந்தாலும், பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். பயப்படேன் எதிராளி நிமித்தமாய் செவ்வையான பாதையில் நடத்திடுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவே, எங்கும் தம் மகிமையை காண. ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவே, எங்கும் தம் மகிமையை காண. ஜீவனுள்ள நாடெல்லாம் தம் ஆலயத்தில் தங்குவதை வாஞ்சித்து நாடிடுவே. ஜீவனுள்ள காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தீங்கு நாளில் தான் கூடாத மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். தீங்கு நாளில் தான் கூடாத மறைவில் தேடி சேர்த்தென்னை மறைப்பார். உன்னதத்தில் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து கண்மானை. உன்னதத்தில் மறைவாக ஒளி தன்னை பாதுகாத்து கண்மானை. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எந்தன் மோகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, எந்தன் மோகத்தை தேடுங்கள் என்று என் கர்த்தர் சொன்னதினாலே, சமூகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். சமூகத்தை தேடுவேனே கூப்பிடும் என் சத்தம் கேட்டு தயவாக பதிலளிப்பார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பனும் தாயும் கைவிட்டாலும் என் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். இந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காத்திருக்கும். இந்த உள்ளம் ஸ்திரமாக திடமாக கர்த்தருக்கே என்றென்றும் காத்திருக்கும். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும்
இவ்வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறினார். எனக்காக யாவும் செய்து முடிப்பார் என் கர்த்தர் வாக்கு மாறினார். தமக்கென்றும் பயந்தேடும் கர்த்தராக திருப்பமும் வளராமல் நிறைவேற்றுவார். தமக்கென்றும் பயந்தேடும் கர்த்தராக திருப்பமும் வளராமல் நிறைவேற்றுவார். காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. காலையும் மாலையும் வேளையும் கர்த்தரை கருத்துடன் பாடிடுவே. ஹல்லேலூயா. நல்ல கண்கள் பிடி ஜெபமாக தெய்வ சமூகத்தில் வந்திருக்கிறோம். ஆராதனைக்கு உரியவர் நம்மத்தில் பிரசன்னமாய் இருக்கிறார். எங்கள் வீடுகளில் இருக்கலாம், 1, 2, 3 இந்த குடும்பமாய் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். சில வேளைகளில் தனிப்பட்ட ஒருவராய் நீங்கள் அமர்ந்திருக்கலாம். ஆனாலும் தேவ பிரசன்னம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக இந்த வேளையில் கர்த்தர் சமூகத்தில் வந்திருக்கிறோமே, கர்த்தரை நோக்கி பார்ப்போமாக. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும். அவருடைய பிரசன்னம் இந்த ஆராதனையில் இருக்க வேண்டும். அந்த சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இந்த ஆராதனையிலே நாங்கள் ஆராதிக்கிறது வேளையில் இருக்க வேண்டும் ஐயா. ஏதோ வழக்கம் போல ஒன்றை ஒளிபரப்பு செய்கிறார்கள், நாங்கள் பார்த்து கொண்டு சும்மா உட்கார்ந்திருக்கிறோம் என்றால் ஆண்டவரே, தேவ பிரசன்னம் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் அற்புதமாய் தொடுவதாக. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை மூடி மறைத்துக் கொள்வதாக. எல்லா ஜெபமாக கர்த்தரை மனதார துதிப்போமாக. ஹல்லேலூயா. அவர் சேனைகளின் கர்த்தரவர், அவர் சேனைகளின் கர்த்தரவர். ஹல்லேலூயா. ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று ஓயாமல் துதிக்கிற சத்தம் பரலோகத்திலே கேட்டுக்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி ஏசாயா சொல்லுகிறான். ஒரு நாள் அவன் கண்கள் திறக்கப்பட்டது. ஆலயத்திலே வந்திருக்கும் போது தேவனுடைய வஸ்திரத்தின் தொங்கலினாலே, ஒரு மூலையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற தொங்கலினாலே தேவாலயம் மகிமையால் நிறைந்திருந்தது. கேருபீன்களும் சேராபீன்களும் 2 சட்டைகளினாலே பறந்து கொண்டு 2 சட்டைகளின் கால்களை மூடிக்கொண்டு, ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று அவர்கள் துதித்தார்கள். அவர்கள் துதிக்கும் போது ஆலயத்தின் நிலைக்கால்கள் அசைந்தது. ஹல்லேலூயா. ஓ தேவ பிரசன்னம் நம்முடைய குடும்பங்களில், நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய ஆராதனையில் இறங்குவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும் ஐயா. தேவ பிரசன்னம் எங்களுக்கு வேண்டும். ஹல்லேலூயா. சீனாய் மலையில் இறங்கின அந்த பிரசன்னத்தின் மகிமை அக்கடி புகை காணா இருந்தது போல எங்கள் தேவ மகிமையின் பிரசன்னம் எங்கள் குடும்பம் முழுவதும் நிரப்பி ஆண்டவரே தெய்வீக சட்ட திட்டங்களுக்கு கூட எங்களை அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று கேட்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கி வந்திடுவே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவ பிரசன்னம் இறங்கி வந்திடுதே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் ஆண்டு சமூகத்தில் நம்மை தாழ்த்தி கொடுப்போம். ஆண்டவரே தேவ பிரசன்னம் இறங்கி வந்திடுதே. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவ பிரசன்னம் தொட வேண்டும். அவர் ஒரு நாள் வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்னாரு. அந்த வெளிச்சத்தின் மகிமையின் பிரசன்னம் நம்முடைய உள்ளத்தின் ஊடுருவி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. வாழ்க்கையிலே ஊடுருவி செல்வதாக. ஹல்லேலூயா. தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே.
வந்திடுவே. ஓஹோ தேவ பிரசன்னமே இறங்கியே வந்திடுவே. தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கும் நிற்கிறார். தேவனின் நல்ல தூதர்கள் நம்மை சுற்றிலும் இங்கும் நிற்கிறார். தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓஹோ தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி என்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் தூய அக்கினி என்று நமக்குள்ளே இறங்கி வந்திடுதே. தேவனின் மகிமை நம்மை எல்லாம் மூடுதே. தேவனின் நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓஹோ தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. வானத்தின் அபிஷேகமே இன்று நமக்குள்ளே நிரம்பி வழியுதே. மகிமை நம்மை எல்லாம் மூடுதே. தேவனின் நம்மை எல்லாம் பரிசுத்த ஸ்தலத்தில் மூடுதே. தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. ஓஹோ தேவன் பிரசன்னமே இறங்கியே வந்திடுதே. அப்படி தெய்வீக மகிமையின் பிரசன்னம் நம்மை ஆளுகை செய்வதாக. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை நாம் துதிப்போமாக. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிப்போமாக. எல்லா கட்டுகளும் நீக்கப்படுவதாக. நம்முடைய பலகீனத்தின் கட்டுகள் நீக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை துதிப்போமாக. ஹல்லேலூயா. ஓ நாம் காண்கிற இந்த ஆராதனை தான் ஒளிபரப்பப்படுகிற ஆராதனையிலே கடைசியா இருக்கட்டும். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. கர்த்தர் கிரியை செய்வாராக. அதிகாரி கண்களில் தயவு கிடைக்கப்படுவாராக. ஆளுகை செய்கிற நபர்கள் கண்களில் தயவு கிடைக்கப்படுவாராக. எப்படி ஆகிலும் கர்த்தர் ஒரு மாற்றத்தை விடுபடி. ஹல்லேலூயா. 14ஆம் தேதி ஆராதனை சபையிலே ஆராதிக்க வேண்டும். ஆலயத்திலே திறந்து ஆராதிக்க வேண்டும். விசுவாசத்தோடு ஆண்டு சமத்தில் அறிக்கையிட்டு கேட்டு, ஆண்டவரே நீர் எங்களுக்கு அதை செய்ய வேண்டும் ஐயா. ஆலயத்தின் நன்மையினாலே, ஆலயத்தின் சம்பூர்ண மகிமையினாலே, நன்மை நாளைகளை நிரப்புகிற தேவன், நிறைவாக்கும் கர்த்தர் அல்லவா. இந்த வருஷத்துறைகள் வாழ்க்கையிலே நீ வந்த தேவன், நிறைவுபடுத்துகிற தேவன் ஐயா. குறைவுகளை எல்லாம் மாற்றி நிறைவுபடுத்துவேன் என்று சொன்னவன். ஹல்லேலூயா. நிறைவுக்கு நேராய்களை நடத்துவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பங்களில் உள்ள எல்லா குறைவுகள்,
பொருளாதார குறைவுகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுவாராக. ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிடுவாராக. ஹல்லேலூயா. சரீரத்திலே பலகீனத்தோடு இருக்கு ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு அற்புத சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவாராக. அவருடைய பலகீனம் எல்லாம் மாறுவதாக. ஆரோக்கியத்தின் சட்டைகள் தேவன் மறைத்துக் கொள்வாராக. ஹல்லேலூயா. நாம் எதிர்பார்த்திருக்கும் நன்மையானவைகளை கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு தருவாராக. ஹல்லேலூயா. ஓ மகிமை மகிமை மகிமை. ஒவ்வொரு நாளும் நாம் ஆண்டு சமூகத்தில் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உலகமே ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவிற்கு ஒரு வைரஸ், ஹல்லேலூயா, உலகமே செயல்பட முடியாமல் கட்டுக்குள் ஒரு செயல்பட முடியாத நிலைக்கு வந்துவிட்டது. ஏறக்குறைய 40 நாட்கள் ஒன்றும் செயல்பட முடியவில்லை. இன்றைக்கு செயல்பட முடியாத சில சூழ்நிலைகள் இருக்கிறது. எவைகளெல்லாம் திறக்கலாம், எவைகளெல்லாம் செயல்படலாம் என்றெல்லாம் சொல்லி திட்டமிட்டு செய்தாலும் இன்னும் அடைக்கப்பட்டவைகள் அடைக்கப்பட்டதாகவே இருக்கிறது. கர்த்தர் ஒரு மாற்றத்தை விடுவராக. ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்துக்கு ஒரு வெளிச்சத்தை கட்டளையிடுவாராக. ஜீவ வெளிச்சம், நாம் ஆராதிக்கும் தேவன் கொடுக்கிற வெளிச்சம், ஜீவ வெளிச்சம். அவரே ஒளியானவர். நான் சொன்னேன், நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன். அந்த ஒளியை பின்பற்றுகிறவன் இருளில் நடக்க மாட்டான். அவனுக்குள் இருள் இருக்காது. இருள் அதை பற்றி கொள்ள முடியாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆகவே தன் இருளின் அதிகாரங்களை எல்லாம் தம்முடைய ஜீவனாலே அவைகளை அகற்றிவிட்டு ஜீவ வெளிச்சத்திற்குள் நம்மை நடத்தின தேவன் அவர். நம்முடைய குடும்பத்திற்கு நல்ல ஒரு வெளிச்சமான நாட்கள் இருப்பதாக. இன்னும் வரும் நாட்கள் நம்முடைய குடும்பத்திற்கு ஆசீர்வாதமான நாட்களாக இருக்கட்டும். நம்முடைய பட்டணத்திற்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய பட்டணம், நம்முடைய தேசத்திற்கு ஒரு அற்புதமான நாட்களாய் மாறட்டும். ஜனங்கள் ஆண்டவரை தேடி வரட்டும். ஆலயங்கள் நிரப்பப்படட்டும். தெருமுனைகளிலே நின்று ஜெபிக்கக்கூடிய நபர்களை கர்த்தர் கொண்டு வருவாராக. ஓ ஹல்லேலூயா. தெருக்களிலே, வீடுகளிலே, திறந்தவெளி மைதானங்களிலே கூடி ஜெபிக்கக்கூடிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவாராக. எழுப்புதலின் ஆவி தேசத்தில் ஊற்றப்படட்டும். நாம் எதிர்பார்த்திருக்கும் இந்த எழுப்புதலை கர்த்தர் ஊற்றுவாராக. அவர் ஊற்றுவதற்கு இது சரியான தருணம். நாம் அதை கெஞ்சி கேட்போம். கர்த்தர் கிருபை செய்வாராக. இன்னும் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவங்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் எல்லாம் தேவனுள்ள நெருக்கம் இருப்பதாக. நம்மிடத்தில் உள்ள குறைவுகள், ஆகாதவைகள், தேவையற்றவைகள், வேண்டாதவைகள் எல்லாம் கர்த்தர் சமூகத்தில் அறிக்கையிட்டு, ஆண்டவரே உம்முடைய ஜீவன் எங்களுக்குள் பிரவேசித்து நாங்கள் ஜீவனுள்ளோர் தேசத்துக்குரியவர்களாக இந்த உலகத்தில் நடக்க வேண்டும் ஐயா. ஹல்லேலூயா. எங்கள் ஆண்டவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். இந்த ஆராதனை ஆசுவை தர வேண்டும் ஐயா. முழங்கால் படி இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளோடு கிருபை இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வாராக. கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. ஆண்டவன் இந்த ஆராதனை மீது அப்போது ஆசீர்வதிக்க வேண்டும். தேவன் நம்மோடு பேச வேண்டும், நம்மோடு இடைபெட வேண்டும். ஹல்லேலூயா. மாற்றங்கள் உருவாக்கப்பட வேண்டும். வல்லமை விளங்கப்படுவதாக. இதை காண்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம், ஒரு தொடுதல் இருக்க வேண்டும். தொடுதல் கட்டாயம் இருக்க வேண்டும். ஜெபமாக ஆண்டவன் ஆராதனை ஆசீர்வதிக்கும்படி நாம் ஜெபமாக விஜய் ஜெபிக்கும்படி. பரிசுத்தம் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பு கர்த்தாவே, இந்த நல்ல ஆண்டவரை காலை வேலைக்காய் நாங்கள் நன்றி செலுத்தி நாங்கள் துதிக்கிறோம். இந்த வேளையிலே ஆண்டவரே எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்தி துதிக்கிறோம். ஆண்டவரே எங்களோடு கூட இருந்த தேவன், ஆண்டவரே இந்த பாடல் வேளையிலே ஆண்டவரே உடைய மகிமை வெளிப்படுத்தின தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இந்த ஆராதனை வேளையிலே தேவன் மகிமைப்பட்ட தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க ராஜா. இந்த வேளையிலே ஆண்டவரே இந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவரே வீட்டிலிருந்து ஆராதிக்கிற சூழ்நிலையாக இருக்கிற தகப்பனே, இதெல்லாம் மாற்றி போடுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிரசன்னம் இறங்கட்டும். இந்த வேளையில்
ஆண்டவரே, ஆண்டவர் ஒவ்வொரு வேளையும் ஆண்டவரே இந்த இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவரும் கேட்டுக்கொண்டு இருக்கிற இந்த ஆராதனை வேளையில் தேவனுடைய பிரசனம் உங்களை ஒவ்வொருவரையும் மூடுவதாக என்று நாங்கள் இந்த வேலை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பிரசங்கத்திலே ஆண்டவரை கர்த்தர் மறைத்த நீர் வெளிப்படுவீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சங்கீத வேளையில் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாமே சொல்லுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த அற்புதமான நாளுக்கு நன்றி. தேவனுடைய வார்த்தையை அல்லது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. சங்கீத புத்தகம் 27ஆம் சங்கீதம் 27. உங்கள்கிட்ட வேதாகம் இருந்தால் நீங்கள் திறந்து வைத்து நீங்கள் வசனம் நீங்கள் பார்த்து கொண்டே வரும்படி கேட்கிறேன். நீங்கள் சேர்ந்து வாசிக்கலாம். ஒருவேளை வேதாகமம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, உங்களுக்கு ஸ்க்ரீனில் வரும். நீங்கள் அதை பார்த்து வாசியுங்கள். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக. ஸ்டீவன் வாசிக்கும்படி கேட்கிறேன். 27ஆம் சங்கீதம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் அரணானவர், யாருக்கு அஞ்சுவேன்? என் சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க என்னை நெருங்குகையில் அவர்களே இடறி விழுந்தார்கள். எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அது நிமித்தம் அவருடைய கூடாரத்திலே நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு பதில் அருளும். என் முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவேன் கர்த்தாவே என்று என் இருதயம் உம்மிடத்தில் சொல்லிற்று. உமது முகத்தை எனக்கு மறையாதேயும், நீர் கோபத்துடன் உமது அடியனை விலக்கி போடாதேயும். நீரே எனக்கு சகாயர், என் இரட்சிப்பின் தேவனே, என்னை நெகிழ விடாதிரும், என்னை கைவிடாதிரும். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். என் எதிராளிகளின் நிமித்தம் செவ்வையான பாதையில் என்னை நடத்தும். என் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு என்னை ஒப்புக்கொடாதேயும். பொய் சாட்சிகளும் ஆக்கிரமித்து சீறுகிறவர்களும் எனக்கு விரோதமாய் எழும்பியிருக்கிறார்கள். நானோ ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தருக்கே காத்திரு. ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டு கொடுத்த நல்ல சங்கீத பகுதிக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. வாசிக்கப்பட்ட சங்கீதம் 27ஆம் சங்கீதம் ஒரு யுத்த காலகட்டத்தில் தாவீது பாடினதான ஒரு சங்கீதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுகிறேன், நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன். ஏன்னு சொன்னால், கர்த்தர் முதல்ல எனக்கு வெளிச்சம், அடுத்தாற் போல ஜீவனின் பலன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரப்பட்டவதாக. அவர் செய்ததான கிரியைகளை அவன் சொல்லுகிறேன். தீங்கு நாளில் அவர் முதலாவது என்ன செய்வாராம்? கூடாரத்தில் முதல்ல மறைத்து வைப்பார். மறைத்து வைக்கிறது மாத்திரமல்ல, அடுத்த ஸ்டெப்பில் அவன் எப்படியாலும் தேடி கண்டுபிடித்து விடுவானோ என்பதை அறிந்த ஆண்டவர் ஒளித்து வைக்கிறார். அவர் ஒளித்து வச்சிருந்தா யாரும் கண்டுபிடிக்க முடியாது. ஒளித்து வைக்கிறார். அடுத்த ஸ்டெப்பில் எல்லாரும் பார்க்கும்படி கண்மலை மேலே கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. இன்னொரு விதத்தை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மறைக்கப்படும் காலங்கள் ஒன்று இருக்கிறது, ஒளித்து வைக்கப்படும் காலம் ஒன்று இருக்கிறது. அதே ஆண்டவர் நம்மை கண்மலை மேலாக உயர்த்தும் காலம் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆமாம். எலியாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்னார், நீ கேரி ஆற்றங்கரையிலே போய் உட்கார்,
அவனை மறைத்து வைத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சில காலகட்டங்கள் அவனை தேடினார்கள், எங்குமே கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒருத்தர் சொன்னான், உபதியாயிட்டதான ஒரு போர் வீரன், ஒரு படைத்தலைவன் சொன்னான். இல்லையாவிட்டே சொல்கிறான், எப்பா நம்ம தேடாத ராஜ்யமே கிடையாது. முதல்ல மறைத்து வைத்தார், பிறகு ஒளித்து வைத்து விட்டார். எங்கே ஒளித்து வச்சார்னு தெரியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதே ஆண்டவர் எந்த நபர் இவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தானோ அவனுக்கு முன்பதாக கொண்டு வந்து நிறுத்தினார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிறுத்தினது மாத்திரமல்ல, சவால் விட்டார். முதல் சவால், மழை வராது. ரெண்டாவது சவால், பயங்கரமான மழை வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் வார்த்தையே அன்றின்னு சொன்னார் அல்லவா? முதல்ல வராது என்று சொன்னவனை மறைத்து ஒளித்து வைத்தவர், வரும் என்று சொல்வதற்கு கண்மலை மேலாம் உயர்த்தி வைத்தவர் அவர். ஆமாம், நம்முடைய வாழ்க்கையில் தேவன் இந்த அனுபவத்தோடு இந்த காலகட்டத்தில் நடத்தலாம். மறைத்து வைக்க அனுபவங்கள், ஒளித்து வைக்க அனுபவங்கள், இனி தேசத்தில் கர்த்தர் கண்மலை மேலாம் உயர்த்தும் அனுபவங்கள். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. செய்வாராக பேசி போல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நல்ல ஜெபிக்கும்படி கூட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு நாளும் நமக்கு 11:30 மணிக்கும் மாலை 7:30 மணிக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுறோம். அது நியமிக்கப்பட்ட நேரத்தில் நம்ம ஜெபம் பண்ணுறோம். எத்தனை பேர் பங்கு பெறுறீங்களோ உங்களால் முடிந்த அளவு நீங்கள் பங்கு பெறும்படி கேட்கிறேன். எந்த நேரத்தில் பங்கு பெற முடியுமோ அதில் பங்கு பெறுங்க. இல்லை 2 பகுதி எங்களுக்கு வசதி இராது என்று சொன்னாலும் பரவாயில்லை. நீங்கள் இன்னொரு நேரத்தை ஒழுங்கு செய்து அதில் நீங்கள் குடும்பமாக வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளும். இந்த நாட்களில் தான் குடும்ப ஆராதனையிலே நீங்கள் ஸ்திரப்படுத்துவதற்கு தேவன் கொடுத்த நாட்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டும். அநேக முறை காலையில் எழுந்து என்னதானோட ஜெபம் பண்ணிவிட்டு பிறகு குளித்து வெளியே வேலைக்கு ஓடுறோம். சாயங்காலம் வந்த உடனே மற்ற எல்லா வேலைகளிலும் வீட்டு வேலைகள் எல்லாவற்றையும் இருந்து செயல்பட்டு விட்டு படுக்கும்போது ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு போவோம். இது காலங்களிலே நடந்து கொண்டிருந்தவைகளை. இதெல்லாம் விரும்பாத ஆண்டவர் தான் இதெல்லாமோ செய்யணும்னு நினைத்தவர் இதையெல்லாம் அனுமதித்தாரோ என்று தெரியவில்லை. கர்த்தருக்கு பயப்பட வேண்டாவதாக. இப்போதுள்ள நாட்களிலே நல்ல நேரம் எடுத்து உட்கார்ந்து நல்ல வேதத்தை வாசித்து பாடி கர்த்தரை ஆராதித்து குடும்பங்களிலே கர்த்தரை மகிமைப்படுத்த குடும்ப ஆராதனையை நீங்கள் ஆரம்பித்து கொள்ள தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் வேண்டுமாறாக. குடும்ப ஆராதனை போதுமா? அதுவே எங்களுக்கு போதும் நினச்சிட்டு போயிடக்கூடாது. வழி இல்லாத நிலையில் ஆலயம் உலக அளவிலே பாதிப்பினாலே ஆலயம் மூடப்பட்டிருக்கிறது. எந்த காலகட்டத்தில் ஆலயங்கள் மூடப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆனால் சூழ்நிலைகள் அப்படி இருந்தபடினாலே ஆலயத்துக்கு வருவதற்கு அவர்கள் சில காலங்கள் தடை வைத்திருந்தார்கள். திறக்கப்பட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் சபை கூடி வருதலை விட்டு விடாமல் சில விட்டு விடுவது போல அது ஒரு குரூப் இருக்கும். அந்த மாதிரி செய்யாமல் நல்ல கர்த்தரை ஆராதிக்கும்படி கேட்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாட்களில் நிறைய யூடியூப்பில் எல்லாம் பார்ப்பீங்க. நிறைய நல்ல வேத வசனம் போதிக்கக்கூடிய நல்ல போதர்கள் பிரசங்கிக்கிறார்கள். ஜெபம் நடக்கிறது. இடையிடையாக தப்பான கொள்கையெல்லாம் வருது. உங்கள் மனதுக்கு தப்புன்னு தெரிஞ்சுன்னா அதை ஆஃப் பண்ணிடுங்க, அல்லது வேறு சேனல் போயிடுங்க. தப்பானதை மறுபடியும் கேட்டு தப்பான வழியில் போய்விடக்கூடாது. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், நித்திய ஜீவனுக்கு நடத்தும். இயேசு சொன்னது. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தேவனுடைய வார்த்தையை நிறைய சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய வாக்குத்தத்த வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. இதை சொல்லிவிட்டு வசனத்தை எடுத்துவிட்டு நான் வீட்டுக்கு போனேன். என்னை மிஸ்ஸஸ் கேட்டாங்க, தாய்க்குளம் கேட்டது, என்ன வாக்குத்தத்தம் என்று சொன்னபோது வெளிச்சம் உண்டாக கடவுது. என்னங்க இது ஒரு வாக்குத்தத்தம்? இது பைபிளில் உள்ள வசனம், வாக்குத்தத்தம் மாதிரி தெரியலையே. உண்மைதான். தேவனுடைய வசனங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஜீவனுக்கு எதுவானது. அது வாக்குத்தத்தம் நிறைந்தது, எச்சரிப்பு நிறைந்தது, ஆறுதல் நிறைந்தது, எல்லாமே இருக்கும். ஆகையினால இது வாக்குத்தத்தம் இல்லை என்றெல்லாம் சொல்ல முடியாது. அதை நாம் வாக்குத்தத்தமாக்கிக் கொள்ள வேண்டும்.
அதை 1ஆம் தேதி அந்த முன்னுரையை நீங்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த பகுதிக்கு நேராக நாம் சொல்ல வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வெளிச்சம் உண்டாக கடவது. தேவன் இந்த உலகத்திலே பார்த்து சொன்ன முதல் வார்த்தை அதுதான். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அதோட ஸ்டாப். வேறு பெரிய ஒரு முற்றுப்புள்ளி. முதல் வசனம் அவ்வளோதான். அதுக்கப்புறம் 2வது வசனம் நிகழ்ந்த சம்பவத்தை நான் சொன்னேன். வெறுமை, இருள், அதில் அந்தகாரம் இருந்தது, எல்லாமே இருந்தது. ஆனால் தேவன் அப்படி உருவாக்குறவர் அல்ல. காரணம் என்ன என்பதை நாம் ஆராய்ந்து பார்த்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. புதுப்பிக்க வேண்டும், மறுவாழ்வு கொடுக்க வேண்டும், புது ஜீவன் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஆண்டவர் முதல்ல சொன்ன வார்த்தையே வெளிச்சம்தான். கர்த்தருக்கு பயபம் உண்டாவதாக. இன்றைக்கு அவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னது அற்புதமான ஒன்று. இதை எப்படி சொன்னார்? அதற்கு விளக்கத்தை இன்னொன்றும் நான் தருகிறேன். ஆனால் எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு மனுஷனுக்கு புது வாழ்வு வேண்டுமா, ஒரு மனுஷன் அவன் புது ஜீவனாக்கப்பட வேண்டுமா, அவனுக்கும் இந்த வெளிச்சத்தை தான் சொல்லுகிறார். அவன் வாழ்க்கையிலும் தேவன் சொல்லுகிறார் வெளிச்சம் உண்டாக கடவுள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி என்று சொன்ன அப்போஸ்தலனாகிய பேதுரு அவன் நிருபத்தில் எழுதும்போது அவன் எழுதுகிறான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஆண்டவருக்கு பயப்பட வேண்டாவதாக பேதுரு எழுதுகிறான். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் இப்படிமா எழுதுகிறான். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும் படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று, அந்தகார இருள், அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி. கர்த்தருக்கு பயமாண்டாவதாக. அங்கே சொல்லப்படுகிறது அந்தகார இருளுக்குள் இருக்கிற ஒரு மனுஷனை அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? பாவம். அந்தகாரம் என்பது, இருள் என்பது பாவத்தை தான் சுட்டி காட்டுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எப்படி இந்த பூமிக்கு இருள் வந்தது என்று சொன்னால் காரணம் இருந்ததோ அதுபோல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இருள் நிறைந்த வாழ்க்கை, அந்தகாரம் நிறைந்த வாழ்க்கை. அதனுடைய பொருள் பாவங்களும் அக்கிரமங்களும் தேவனுக்கு விரோதமான கிரியைகளும் நிறைந்த ஒரு வாழ்க்கை. பேதுரு எழுதுகிறான், உங்களை அந்தகாரத்தில் நின்று அந்த பாவ வாழ்க்கை, அக்கிரம வாழ்க்கை, மோசமான பழக்க வழக்கங்கள், மோசமான சூழ்நிலைகள், தேவனுக்கு விரோதமான காரியங்கள், இவைகளிலிருந்து ஆச்சரியமான ஒளி தேவன் கொண்டு வந்தாரே ஒளி, வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொன்னேனே, அந்த ஆச்சரியமான வெளிச்சம் கர்த்தருக்கு பயப்படாவதாக. அந்த வெளிச்சம் ஒன்று சாதாரணமாய் வந்த வெளிச்சம் அல்ல, அதுக்கு விளக்கம் நிறைய இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் சற்று கவனிக்கும்படி கேட்கிறேன். ஆச்சரியமான ஒளி என்று சொல்வதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் அதுக்கு காரணம் இருக்கிறது. அந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்திலே தேவன் கொண்டு வந்து நிறுத்தினார். அது தேவன் ஒருவரால் தான் செய்ய முடியுமே தவிர வேறு எந்த மனுஷனாலும் அந்த ஒளியை கொண்டு வர முடியாது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. எலக்ட்ரிக் பவர் வைத்து வெளிச்சம் கொண்டு வரலாம், மனுஷனால் கொண்டு வரக்கூடியது. மெழுகுவர்த்தியை கொண்டு வந்து மனுஷனால் கொண்டு வர முடியும். இந்த வெளிச்சத்தை கொண்டு வரணும், இப்படிப்பட்ட வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். ஒன்றும் இல்லாமல் வெளிச்சத்தை தான் கொண்டு வர முடியும். ஆனால் தேவன் கொண்டு வந்த விதம் என்பது வேறு. கர்த்தருக்கு அவர் கொண்டு வந்த விதமே ஆச்சரியமானது. கர்த்தருக்கு பயம் உண்டாவதாக. அதைத்தான் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறான். ஆனால் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே முதலாவது அந்தகார இருள் இருக்கிற அவனை அந்த ஆச்சரியமான ஒளிக்கு கொண்டு வந்து அவனை பரிசுத்தப்படுத்தி அவன் நிலையை உணர பண்ணி பாவ வாழ்க்கையில் மக்கள் வாழ்க்கையை விடுதலையாக்கி ஒளியின் பிள்ளையாய் மாற்றி அவன் வெளிச்சத்துக்குரியவனாக கர்த்தர் மாற்றி அமைத்து நித்திய வெளிச்சத்துக்கு தேவன் அவனை நடத்துகிறார். ஆமாம். முதலாவதாக தேவன் மனுக்குலத்திற்கு செய்த மேன்மை அதுதான். உலகத்திற்கும் புதுப்பிக்கும்படியாய் எப்படி வெளிச்சத்தை கொண்டு வந்தாரோ அதுபோல ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே
அவன் வாழ்க்கை புதுப்பிப்பதற்கு, அவன் வாழ்க்கை ஜீவனை அடைவதற்கு தேவன் கொண்டு வந்தது முதலாவது வெளிச்சம்தான். கர்த்தருக்கு பயப்படணும். வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வர விரும்பினார். அவன் உள்ள நிலையை அறிந்து கொள்வதற்கு தேவன் தான் அந்த வெளிச்சத்தை கொண்டு வந்தார். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக கொண்டு வந்து சும்மா வைக்கல. அவனை என்ன மாற்றினாரா? ராஜரீக ஆசாரிய கூட்டம், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, அப்படின்னா chosen generation. கர்த்தருக்கு பயமுண்டாவதாக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரீக ஆசாரிய கூட்டம், ராயல் பிரீஸ்ட்ஹுட். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக பரிசுத்த ஜாதி, ஹோலி பீப்புள். கர்த்தருக்கு பயமுண்டாவதாக அடுத்தாங்களே சொந்த ஜனமாய் மாற்று, அவருக்கு உரியவராய் கர்த்தர் மாற்றினார். இந்த நிலையெல்லாம் எப்போது? வெளிச்சம் வரும்போது தான். ஒருவேளை இந்த அனுபவம் உங்கள் வாழ்க்கையில் இல்லாவிட்டால், இதை கேட்டுக்கொண்டிருக்கிறேன், கர்த்தருக்கு பயப்படாவதாக உடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் இருள் நிறைந்த வாழ்க்கை தான், இன்றைக்கும் பாவம் நிறைந்த வாழ்க்கை தான், அக்கிரமம் நிறைந்த வாழ்க்கை தான் என்று சொன்னான். ஆண்டவரை நோக்கி பார்த்தால் அவர் உங்கள் வாழ்க்கையில் சொல்லுகிற முதல் வார்த்தையே வெளிச்சம் உண்டாக கடவுள். ஆகவே தான் அவன் கிறிஸ்துவுக்குள் வரும்போது புது சிருஷ்டியாய் மாறுகிறான். இந்த பூமியானது எப்பொழுது புது சிருஷ்டியாக அல்லது புதுமையாக மாற்றப்பட்டதோ அதுபோல உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் புது சிருஷ்டியை மாற்றியமைக்க அவர் வல்லவர். கர்த்தருக்கு பயப்பட்டவரா? ஆமாம், அல்லேலூயா. தேவன் எப்போதுமே மனுஷனுக்கு செய்கிற முதல் அற்புதமான ஒன்று அவன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பதற்கு தான். அதுக்கு தான் இயேசு இந்த உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்தார். ஆகவே எப்போது எங்கே வந்தாலும் சரி, நீங்கள் வேதத்தில் எந்த பக்கம் வாசாலும் சரி, அவன் பாவத்தை மன்னிக்காமல் மறு காரியத்தை அவர் செய்வதே இல்லை. ஒரு மனிதனை தூக்கி கொண்டு வந்தாங்க, திமிர்வாதக்காரன், அப்படின்னா நடக்க முடியாமல் செயல்பட முடியாமல் படுத்த படுக்கையை கிடக்கிற ஒரு மனுஷன். அவனை கொண்டு வந்து வச்சுட்டாங்க, ஓட்டெல்லாம் பிரித்து வச்சுட்டாங்க. அது ஒரு இருக்கட்டும். ஆண்டவனை சுகமாக்க வேண்டும், எல்லார் கண்களும் அவனை பார்த்து கொண்டிருக்கிறது. எப்படி சுகமாக்குவார் பார்ப்போம் என்று சொல்லி. ஆனால் இயேசு சுகமாக்கப்படுவாயாக, எழுந்து நட அப்படிலாம் சொல்லலை. அவனுக்கு சொன்ன முதல் வார்த்தை, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். கர்த்தருக்கு பயப்படாவதாக. இயேசு கிறிஸ்து எப்போதுமே, அல்லது தேவனை பொறுத்த மட்டும் எப்போதுமே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே பாவங்கள் அக்கிரமங்கள் நீக்கப்படாமல் மறு வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க விரும்புவதே இல்லை. கர்த்தருக்கு பயப்படாவதாக அதைத்தான் அவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் முதலாவது வெளிச்சத்தை தருவாராக, புது வாழ்வு உண்டாவதாக, உங்கள் குடும்பத்திற்கு புது வாழ்வு உண்டாவதாக, உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் புது வாழ்வு உண்டாவதாக, கணவர் வாழ்க்கையில் புது வாழ்வு உண்டாவதாக, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் புது வாழ்வு உண்டாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆச்சரியமான ஒளி என்று சொல்றேனே, எல்லா ஒளியை விட இது ஆச்சரியம் என்று சொல்வதற்கு காரணம், சில இப்போ லைட் இருக்குன்னா போட்டுறோம், லைட் எரியும். கர்த்தருக்கு பயப்படாவதாக இருக்கிறது தான் லைட்டை கொண்டு வர முடியும், வெளிச்சத்தில் இருந்தால் வெளிச்சத்தை கொண்டு வர முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, அல்லது தேவன் அப்படி செய்யவில்லை. 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் அவன் எழுதுகிறார். கர்த்தருக்கு பயப்படாவதாக 2 கொரிந்தியர் இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். ஆண்டவருக்கு பயப்படாவதாக. அது ஆச்சரியமான ஒளி என்று சொன்னேனே, அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, எல்லாம் வெளிச்சத்தை வைத்து தீப்பெட்டி பற்ற வச்சா மெழுகுத்திரி பற்ற வைக்கலாம். ஒரு வெளிச்சத்தில் இருந்தால் ஒரு வெளிச்சம் கொண்டு வர முடியும், இல்லாவிட்டால் அவங்களால கொண்டு வர முடியாது. அல்லது ஒரு வெளிச்சத்தை எப்படி கொண்டு வரலாம். ஆனால் தேவன் இந்த ஒளிக்கு ஆச்சரியமான ஒளி என்று சொல்லியிருக்காரு. அதன் பொருள் என்னன்னு சொன்னால், இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை மனதில் கொண்டு வரும்படி கேட்கிறேன். வாக்குத்தத்த வசனத்தை தேவன் முதலாவதாக வெளிச்சம் உண்டாக கடவுள் சொன்ன உடனே எங்கிருந்தோ வெளிச்சம் வரவில்லை, இருள் இருந்ததே, ஆழத்தின் மீது இருள் இருந்தது அல்லவா, அந்த இருளுக்குள் இருந்துதான் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். ஆமா, கர்த்தருக்கு பயப்படாவதாக. அதான் வேதம் சொல்லி, இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். எந்த மனிதனாலும் முடியாது என்பதை அவர் விளக்கி காட்டுகிறார். கர்த்தருக்கு பயப்படாவதாக.
அப்படி சொன்னால் ஒரு மனுஷனை புது வாழ்வு கொடுப்பதற்கு, பாவத்தை மன்னிப்பதற்கு, அக்கிரமங்களை மன்னிப்பதற்கு, அவன் மீறலை மன்னிப்பதற்கு எந்த மனுஷனாலும் எந்த சடங்காச்சாரத்தினாலும் எவைகளால் முடியாது. இயேசு கிறிஸ்து ஒருவரால் தான் முடியும் என்பதை இங்கே சுட்டி காட்டப்படுகிறது. கர்த்தருக்கு பயப்பட உண்டாவதாக. அங்கே இருள் இருந்தது, வானத்தின் மீது இருள் இருந்தது. அந்த இருளில் இருந்துதான் கர்த்தர் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னார். வெளிச்சம் வந்ததே எங்கோ இருந்து அவர் வெளிச்சம் கொண்டு வரவில்லை. இன்னொரு விதத்தை சொன்னால், அவரை வெளிச்சமானவர், அவர் ஒளியானவர். அவர் வந்து நின்னாலே போதும், இருள் தானாய் விலகி போய்விடும். இருள் அதை பற்றி கொள்ள முடியாதுன்னு சொல்லப்படுகிறது. எல்லாமே தானா விலகி போய்விடும். அவரே ஒளியானவர், வந்தாலே போதுமே. இவர் வெளிச்சம் வேணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லையே. அதை ஆண்டவர் செய்யவில்லை. அவரே ஒளியானவர், அவர் வந்தாலே போதும். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. ஆனால் ஆண்டவர் செய்ய விரும்பினதுன்னு சொன்னால், இந்த இருள், ஆழத்தின் மீது இருள் இருந்தது. தேவாவின் அசைவாடி கொண்டிருந்தார். அந்த இருளுக்குள் ஒரு மகிமையான ஒன்று இருக்கிறது என்பதை அறிந்த ஆண்டவர் அந்த இருள் இருந்தே வெளிச்சத்தை வேறு விரித்து அந்த வெளிச்சத்தை இந்த உலகத்தின் மீது பிரகாசிக்கப்படினார். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. எந்த நபராலும் செய்ய முடியாத ஒன்றை தேவன் வாழ்க்கையில் செய்து முடிக்கிறவர். இதை ஆண்டவர் வெளிப்படுத்தி காட்டுகிறார். அவருடைய பொருள் என்ன சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் எந்த மனிதனும் செய்ய முடியாத ஒன்றை இன்றைக்கு தேவன் செய்து காட்டுவார். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. நீங்கள் மனிதரை நம்பி ஏமாந்து போயிருக்கலாம். அவர்கள் செய்வார்கள், இவர்கள் செய்வார்கள். நம்முடைய நம்பிக்கையை ஏமாற்றத்தின் மொத்த உருவமாகவே போயிருக்கலாம், தோல்வியாய் போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நம்பி வந்து அவரிடத்தில் ஒப்பு கொடுத்து விட்டால், எவைகள் முடியாது என்று சொல்லப்பட்டதோ, எவைகள் வாய்க்காது என்று சொல்லப்பட்டதோ, எவைகள் தள்ளிவிடப்பட்டதோ, அவைகளில் இருந்து அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவதற்கு அவர் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் வேதம் சொல்லுவோம், இருளில் இருந்து வெளிச்சத்தை அவர் உண்டு பண்ணினார். முதல் நாள், ரைட், முதல் நாளே அதுதான். வெளிச்சம் வந்ததுக்கு அப்புறம்தான் நாட்களே எண்ணப்பட்டது. அதுக்கு முன்னால் வரைக்கும் நாள்லாம் கிடையாது. எத்தனை ஆண்டுகள் போனது, எத்தனை கோடிக்கணக்கான ஆண்டு போனது யாருக்கு தெரியாது. அது வந்து நித்தியம் என்று சொல்லப்படுகிற ஒன்று, மனுஷனுடைய அறிவுக்கு உட்பட்டதல்ல. கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. மனித அறிவுக்கு உட்பட்டதல்ல, உட்படாத ஒரு எல்லை அது. நித்தியம் என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டார். எட்டர்னல், எட்டர்னிட்டி என்று சொல்வார். அதுக்கு நாம் விளக்கல வேறு சொல்ல முடியாது, வருஷங்களை எண்ணி பார்க்க சொல்ல முடியாது. இதை தான் இன்னொரு காலகட்டத்தில் நித்திய வெளிச்சம் என்று சொல்லப்பட, நித்திய ஜீவ வாழ்வை கொடுக்கிற பரலோகத்தில் அவரே நித்திய வெளிச்சமாயிருப்பார். அங்கே இருளுக்கு இடமில்லை. ஆகவே இரவு பகல் அங்கே கிடையாது. அங்கே எவ்வளோ ஆண்டு இருக்க போகிறோம், ஆண்டுகள் சொல்ல முடியாது. அந்த இரண்டு நித்தியத்துக்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் தான் இருக்கிறோம். இடைப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் கர்த்தர் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் புதுப்பிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தருக்கு பயமாண்டவதாக. அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். முதல் நாள் உண்டாக்கிட்டார். சரி, முதல் நாள் வெளிச்சத்தை உண்டாக்கின உடனே வெளிச்சம் வந்துட்டு அதுக்கப்புறம் செய்ய வேண்டியதுனா கடகடன்னு செய்திட வேண்டியதானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். எப்போதுமே நம்முடைய ஆண்டவர் ஒழுங்குள்ளவர். எதை எப்போது செய்ய வேண்டுமோ கரெக்டாக செய்வார். அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவன். கர்த்தருக்கு பயப்பண்டவதாக. அதே போல உங்கள் வாழ்க்கையில் எதை எப்போது செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாரோ அப்போது சரியான நேரத்தில் சரியான உயர்வு, சரியான மேன்மை, சரியான ஆசீர்வாதம், சரியான செழிப்பு, சரியான தேவ நடத்த உங்கள் வாழ்க்கையில் கட்டாயம் இருக்கும். அவர் ஒரு நாளும் பிழை செய்வதில்லை. கர்த்தருக்கு பயப்பண்டவதாக. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வாராக. அவரால் எந்த ஒளியும் கொண்டு வர முடியும். ஒரு வெளியே அந்த பக்கம் நிப்பாட்டு, ஒரு வெளிச்சம் வந்து அங்கே போய் நிற்கட்டும் அப்படின்னு சொன்னால் கட்டாயம் நிற்கும். ஏன்னா அவரே ஒளியானவர். ஆசரிப்பு கூடாரத்தில் தேவ மகிமை இறங்கிச்சு, மகிமையை பார்த்தார்கள். இரவு அக்கினி ஸ்தம்பத்தை கொண்டு வந்து வைத்திருந்தார். கர்த்தருக்கு பயப்பண்டவதாக. வெளிச்சம் பார்க்க வேண்டுமா, சூரியனுக்கு ஒப்பான சாயலை அவர் அடைந்தார். ஒரு நாள் மருவ மலையில் அவருக்கு வெளிச்சத்திற்கு அல்லது ஒளிக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் அவர் செய்தது தான் அற்புதமானது. அதுக்குத்தான் அந்த ஒளிக்கு பெயர் ஆச்சரியமான ஒளி. இருளில் இருந்து கொண்டு வந்தபடினால்தான் அதற்கு ஆச்சரியமான ஒளி. வேறு எதுக்கும்
அந்த பெயர் கொடுக்கப்பட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உடைய வாழ்க்கையில் இருளான அனுபவங்கள் அவையெல்லாம் இன்றைக்கு வெளிச்சமாய் மாற்ற கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. வேதத்தில் சொல்லப்படுகிறது 2 ராஜாக்களின் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்படுது. 2 ராஜாக்களின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் எலிசா அவருடைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் அங்கே இருக்கிறார், சமையல் பண்ணுறாங்க. கர்த்தருக்கு பயந்து உண்டாவதாக. சாப்பிட அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல், தேவனுடைய மனுஷனே, பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். ஆண்டவருக்கு பயந்து உண்டாவதாக. தீர்க்கதரிசி ஏறக்குறைய ஒரு கொஞ்சம் தீர்க்கதரிசி புத்திரர் நிறைய பேர் அங்கே வந்து சமையல் பண்ணப்படுது, சாப்பாடு செய்கிறாங்க. அவன் கொண்டு வந்து போட்ட பொருட்களெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி தான் தெரியும். சரி, சமையல் பண்ணியாச்சு, சாப்பிட்றதுக்கு எல்லாம் உட்காந்து சர்வ் பண்ணுறாங்க. ஒருவன் சாப்பிட்டு சொல்கிறான், ஐயோ சாப்பிடாதீங்க, பானையில் விஷம் இருக்கிறது. அவன் சொல்கிறான், பானையிலே சாவு இருக்கிறது, குடிச்சேன்னா எல்லாம் செத்து போயிடுவோம், சாவு இருக்கிறதுன்னு சொல்லி அவன் கத்தினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதில் சொல்லப்படுகிறது பானையிலே சாவு இருக்கிறது. இதை சாப்பிட்ட ஒவ்வொருவரும் அவ்வளோதான், பேச்சு மூச்சு இல்லாமல் போயிடுவாங்க. நிலைமை இப்படித்தான் இருக்குது. இதற்கு நாம் என்ன செய்வோம்? நம்முடைய வழிகள் பானையோடு தூக்கி தூர போட்டு புது மாவு எடுத்து கொஞ்சம் பசியோடு உட்கார்ந்தாலும் பரவாயில்லப்பா, ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க, மறுபடியும் உருவாக்குவோம்னு சொல்லி மறுபடியும் சாப்பாடு செய்வோம். இது மனுஷனுடைய வழிகள். ஆனால் தேவனுடைய வழி எப்படி தெரியும்? எதிலே சாவு இருக்கிறதோ அதில் இருந்தே ஜீவனை உண்டாக்க அவரால் முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் அப்படி தான் சொல்லுங்க. என்ன சொன்னார்னா, அப்பொழுது அவன் மாவை கொண்டு வர சொன்னான், அந்த பானையில் போட்டு ஜனங்களை சாப்பிட சொன்னான். வேறு ஒன்றும் போடலை, மாவு மாத்திரம் கொண்டு வாங்கணும். ஏற்கனவே அது சாவு இருக்குது, அதில் மரணம் இருக்கிறது. அதை சாப்பிட்றவன் இருளுக்குள் போய் விடுவான், முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாமே இருப்பாங்க. ஆனால் அவன் சொன்னான், மாவு கொண்டு வச்சுன்னா மாவு கொஞ்சம் எடுத்து ஒரு கரண்டியில் உள்ளே ஊற்றிட்டு எல்லாத்துக்கும் கூட அப்படி சொன்னான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எந்த பானையில் சாவு இருக்குதுன்னு சொன்னார்களோ அதே பானை சாவில் இருந்துதான் ஜீவன் உண்டாகும்படியாய், அந்த நாட்களில் அவர்களுக்கு பிழைப்பு உண்டாகும்படியாய் கர்த்தர் செய்தார் அவர். ஆமாம், நம்முடைய ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்கே இருள் இருக்கிறதோ அங்கே இருந்தால் வெளிச்சத்தை கொண்டு வருவார். எங்கே சாவு என்றுதான் ஒன்று இருக்கிறதோ அங்கே இருந்து தான் ஜீவனை கொண்டு வர வல்லவர் அவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் வாழ்க்கையில் உன்னுடைய மனதில் வைத்துக்கொள்வோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்முடைய தேவன் செய்கிறதெல்லாம் ஆச்சரியமானவைகள். அவர் வெளிச்சம் உண்டாக கடவுள் சொல்லிட்டா அதை சார்ந்த ஒன்று உலகம் முழுவதும் மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களிலும் அந்த வெளிச்சம் செயல்பட்டு கொண்டே தான் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கட்டாயம் செயல்படும், அதோடு முடிந்து போவதில்லை. அவன் ஜீவிய காலம் முழுவதற்கும் அந்த வெளிச்சம் அவன் வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டே இருக்கும். அந்த வெளிச்சம் சாதாரணமாக செயல்படுகிற வெளிச்சம் அல்ல. எவைகள் முடியாது, எவைகள் வாய்க்காது, எவைகள் ஆகாது, எவைகளிலே மரணம், எவைகளிலே முடியாது சொல்லப்படுதோ அவைகளில் இருந்துதான் ஜீவனையும் அற்புதத்தையும் செயல்பட வைக்கிற தேவன் அவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒருவரை காணா ஒரு கல்யாணத்தில் எல்லாம் கூடி வந்து இயேசு அழைக்கப்பட்டிருந்தார். எல்லாரும் சந்தோஷமாக இருந்தாங்க. திடீரென்று ஒரு சத்தம் வந்தது, திராட்சரசம் குறைபட்டு போய்விட்டது. முதல்ல சத்தம் குறைபட்டு போயிட்டு, குறைபட்டு போயிட்டுனா நம்ம பழக்கங்கள்லாம் தெரியும். திராட்சரசம் குறைபட்டு போயிட்டா சரி கொஞ்சம் தண்ணீர் கலந்துருங்க, இருக்கிற ஆக்களை எட்டி பார்த்துட்டு தண்ணீர் கலந்து விடுவார்கள். இது ரெகுலராக நடக்கக்கூடிய ஒன்று, எப்போதுமே இது நடக்கக்கூடிய ஒன்று. அதை மனுஷரும் ஒத்துக்கொள்வார்கள். முதல்ல போனவங்களுக்கு நல்ல திராட்சரசம் சூப்பராக இருக்கும், நேரம் ஆக ஆக ருசி குறைந்து போய்விடும். அதை பந்தி விசாரணை செய்கிறவனும் அதை தான் அறிக்கையிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பந்தி விசாரணை செய்கிறவனும் அதை தான் சொன்னான். யோசித்தார். இயேசு இடத்துல வந்து சொன்ன உடனே இயேசு சரி செய்துருவோம்,
வேலை வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு அனுப்பிவிட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் விட்டாவதாக. அவரெல்லாம் பதறாங்க, என்ன செய்கிறது? நம்முடைய பழக்கம் எல்லாம் அப்படிதான். ஒன்று குறைந்து விட்டால் அதுக்கு என்ன செய்யணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். நம்முடைய விருந்து நடக்கிற எல்லைகளிலே நாம் செயல்படுவதெல்லாம் நமக்கெல்லாம் தெரியும். இதை சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்றால. திராட்சரசம் குறைப்பட்டு போயிட்டு தண்ணீர் கலப்பாங்க, ஆனாலும் திராட்சரசம் இல்லை என்ற சூழ்நிலைக்கு வந்துவிட்டது. என்ன செய்வது? திராட்சரசத்தில் தண்ணீர் கலந்தால் ருசி குறையும், அது நமக்கு தெரியும். ருசியை குறைக்கக்கூடிய தண்ணீர் ருசிகரமான ஒன்றை கொடுக்க முடியுமா? ஒரு கேள்வி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. இயேசு அந்த கற்சாடிகளில் தண்ணீர் ஊற்றும்படியாக சொன்னார். இதே தண்ணீர் இதற்கு முன்பு ஊற்றினார்கள். ஆண்டவர் தண்ணீர் ஊற்றும்படியாக சொல்லும் போது எந்த எல்லையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தாங்களோ அந்த தண்ணீர் ஊற்றினார்கள். ஏற்கனவே ருசி குறைந்த திராட்சரசத்தை பரிமாறி இருக்கிறாங்களே, திராட்சரசம் குறைபட்டு போயிட்டு சொன்ன போது தண்ணீர் ஊற்றினார்களே, எந்த எல்லையிலிருந்து தண்ணீர் கொண்டு வந்தாங்களோ அதே எல்லையிலிருந்து தான் இயேசு கிறிஸ்து சொன்ன பிறகு தண்ணீர் கொண்டு வந்தார்கள். ரெண்டு தண்ணீர் ஒன்று தான். மனிதன் கொண்டு வந்து ஊற்றும் போது ருசியற்றதாய் போய்விட்டது. மனிதன் சொல்லுகிறான் தண்ணீரை கொண்டு வந்து ஊற்றி அட்ஜஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லும் போது ருசியற்றதாய் போய்விட்டது. ஆனால் எந்த தண்ணீர் ருசியற்றதை கொடுக்கிறதோ, எந்த தண்ணீர் ருசிகரத்தை குறைத்து மதிப்பிடுகிறதோ அதே தண்ணீரை ஆண்டவர் மதுரமானதாய் மாற்றி அமைக்க அவர் ஒருவரால் தர முடியும். கர்த்தருக்கு பயமாட்டவதாக. அந்த தண்ணீர் ருசியை கெடுக்கக்கூடியது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அந்த தண்ணீரை மிகவும் ருசிகரமானதாய், ஏற்கனவே கொடுத்த திராட்சரசத்தை விட இந்த திராட்சரசம் மதுரமாய் இருக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் மாற்றி அமைத்தார் அவர். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. உங்கள் வாழ்க்கையில் தேவன் அப்படித்தான் செய்வார். ஒரு காலகட்டத்தில் உங்களை மனிதர்கள் பயன்படுத்தும் போது அல்லது சாத்தான் பயன்படுத்தும் போது, அவருடைய கைக்குள் ஆயுதங்களாக இருக்கும்போது அநேகருடைய வாழ்க்கையில் ருசியற்ற வாழ்க்கையை கொடுத்து கொண்டு வந்தீர்கள். ருசியற்றதாகவே இருந்தீர்கள். வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது என்றதான கேள்விக்குறி இருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து செயல்படும் போது அதே ருசியற்ற வாழ்க்கை தான் மிகவும் மதுரமானதாய் மாற்றி அமைக்க அவரால் முடியும். உங்கள் குடும்ப வாழ்க்கை, உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை கர்த்தர் மதுரமாய் மாற்றுவதற்கு அவரால் தான் முடியும். அதற்குத்தான் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்னவர். அதே பேட்டர்னை தான் விதவிதமான முறைகளிலே கர்த்தர் மனுக்குலத்திற்கு செய்து கொண்டே வருகிறார். கர்த்தருக்கு பயமாண்டவதா. உங்கள் வாழ்க்கை மேன்மையாக இருக்க வேண்டுமா? அவருடைய வெளிச்சம் உங்கள் பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்து கொடுத்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. எத்தனையோ உதாரணம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரு காலகட்டத்திலே கிறிஸ்தவர்கள் பெருக ஆரம்பித்தார்கள். எல்லாம் அவங்களுக்கு தாங்க முடியாத சந்தோஷம். ஏன்னு சொன்னால் சிலுவையில் இயேசுவை அறைந்து விட்டார்கள். அதோடு அவர் செய்த அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் முடிந்து போனது. இனி அவ்வளவுதான். அவர் சொன்ன உபதேசங்கள் எல்லாம் முடிந்து போனது. 12 பேரை நம்பித்தான் எல்லாம் செய்தார். ஒரு 70 சீசர் வேறு இருக்கிறாங்க. அவர் பரமேறி போகும்போது 500 பேர் இருந்தாங்க. கூடி ஜெபம் பண்ண வரும்போது 120 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் அவருடைய சூழ்நிலைகள் என்ன அப்படின்னு சொன்னால் முடிந்தது. இதோடு கிறிஸ்தவ ராஜ்யமுக்கு முற்றுப்புள்ளி என்று சொல்லி அவர் நினைத்தார்கள். இயேசுவோடு 3 வருஷம் இருந்தோம், அவ்வளோதான். இனி நம்ம மீன் பிடிக்க போய் நம்ம வாழ்க்கையை பார்த்து கொள்ளலாம். அவரோடு இருந்த காலம் ஏதோ கொஞ்ச நாட்கள் நல்லா இருந்தோம், சந்தோஷமாக இருந்தோம். அதே போல் நினைத்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை போல தான் இருந்தது. அற்புதத்தை அடைந்தவர்கள், ஆச்சரியமான காரியத்தை அனுபவித்தவர்கள் எல்லாம் யோசித்தார்கள். இவ்வளவுதானா என்றுதான யோசனை இருந்தது. முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய சூழ்நிலையை போல இருந்தது. எம்மாவுக்கு நேராய் போகிற சீசர்கள் கலங்கினார்கள். எதிர்காலமே கேள்விக்குறியாய் போய்விட்டது. கலங்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இது எல்லாமே இருந்தபோது கர்த்தருக்கு பயப்படாவதாக அந்த எல்லையில் தான் கர்த்தர் தம்முடைய மகிமை விளங்க பண்ணி அவர் வளர பண்ணினார். கிறிஸ்துவின் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. பரிசுத்தாவின் ஊற்றப்பட்டார். எல்லாம் மனம் திரும்பி நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. சபை பெருக ஆரம்பித்தது. 3000 பேர், 5000 பேர், திரளான கூட்டம். பிறகு கேட்கவா வேணும்? போன வாரத்தில் சொன்னேன், அவர்கள் உட்கார்ந்து சந்தோஷமாக அவங்களுக்கு செய்திக்கு பிரச்சனை என்ன, ஒவ்வொரு நாளும் விதவிதமான செய்தி, இதெல்லாம் போன வாரத்தில் சொன்னேன். விதவிதமான செய்தி எல்லாமே இருந்தது. ஆனால் ஒருவன் திடீரென்று எழுப்பினான். கர்த்தருக்கு பயமாண்டாவதா. அடித்த அடியில்
8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் உபத்திரம் ஏற்பட்டதுன்னு சொல்லப்படுது அல்லவா. சவுல் என்றதான வாலிபன் கிறிஸ்துவ உலகத்தை கலங்கடித்தவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சிதறடித்தான். ஆளாளுக்கு இருக்கிற இடம் தெரியாமல் பறந்துட்டாங்க. எருசலேமிலே கொஞ்சம் பேர் இருந்தாங்க. சீஷர்கள் எல்லாம் அப்போஸ்தலர்கள் எருசலேமிலே கொஞ்சம் பேர் இருந்தாங்க. பல தேசங்களுக்கு பரவிட்டாங்க. சுவிசேஷம் அங்கங்கே அறிவிக்கப்பட்டது. அது ஒரு அற்புதமான ஒன்று. ஆனால் இதையெல்லாம் செய்தது யார் அப்படின்னு சொன்னால் சவுல் என்ற வாலிபன். அப்படி குறித்து வேதம் சொல்லுகிறது, சபையை பாழாக்கினவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. சபையை கூடி வந்த இடத்துல ஓட விரட்டான். ஜெபமே அவங்களுக்கு ஆண்டவருக்கு ஜெபிக்கிற ஜெபமே மாறி போயிருக்கும். ஆண்டவரே இந்த சவுலை, இந்த மனுஷனை பாரு ஆண்டவரே, இந்த பாடு படுத்துறான் அப்படின்னு சொல்லி ஜெபமே அவங்களுக்கு தேவைக்கு ஜெபிக்கிற ஜெபமெல்லாம் மறந்து போய் கடைசியில் தங்கள் ஜீவன் தப்புவதற்கும் இந்த சவுலுக்காகவும் ஜெபம் பண்ண தான் அதிகமாக மாறி இருக்கும். நிறைய நேரங்கள் அப்படி தான். நமக்கு ஒரு பிரச்சனை வந்துட்டுனா நம்ம தேவை கூட மறந்து விட்டு பிரச்சனைக்கு தான் கான்சன்ட்ரேட் பண்ணி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் மறுபடியும் நம்ம தேவையெல்லாம் யோசிப்போம். இது இயற்கையாக நமக்கு இருக்கக்கூடிய ஒன்று. அன்றைக்கு கிறிஸ்தவ உலகமே சவுல் என்ற ஒருவனை வச்சு தான் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. கர்த்தருக்கு வாய்ப்பு உண்டாவதாக. எந்த மனிதன் சபையை பாழாக்கினானோ, எந்த மனிதன் சபைகளை உடைத்தெறிந்தானோ, எந்த மனிதன் சபை கூடுதலை இருக்கக்கூடாது என்று சொல்லி கலைத்தானோ, அதே மனிதனை வைத்து தான் சபைகளை கட்டினார், கூட்டங்கள்லாம் கூட வைத்தார், அற்புதங்களை செய்தார், அவனை கொண்டு தேசங்களை அசைய பண்ணினார், அவனை கொண்டு தான் உலகத்தை கலக்கினார். கர்த்தருக்கு வாய்ப்பு உண்டாவதாக. எந்த மனிதன் சபையை பாழாக்க வேண்டும் என்று அலைந்தானோ அதே மனிதனை கொண்டுதான் சபைகளை அன்றைக்கு கட்டி எழுப்பினார் அவர். கர்த்தருக்கு பயப்பட்டவதா. உன்னை மனதில் வைத்துக் கொள்வோம். நம்முடைய தேவன் ஏதோ ஒரு அற்புதம் அப்படி செய்கிறார் என்பதல்ல, இருளில் இருந்து தான் வெளிச்சத்தை கொண்டு வருவார். அப்படி திடீரென்று அப்படி கொண்டு வந்து டப்புன்னு போடுறதில்லை. மந்திரவாதி மாதிரிலாம் அப்படி செய்ய மாட்டார். அவர் செய்வதெல்லாம் ஆச்சரியமானதாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. இந்த சவுலை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அவன் ரட்சிக்கப்பட்ட உடனே சபையில் வந்து பிரசங்கிக்க வந்தான். ஒருத்தரும் நம்பலை. பலருக்கு பலவிதமான கேள்வி. சபையை பாழாக்கினவன், கூடி வரதிலே ஓட விரட்டினவன், கர்த்தருக்கு பயப்பட்டவதாக. இவ்வளவு மோசமான செயலை செய்த இவன் ஒருவேளை ஸ்பை மாதிரி வந்திருப்பானோ, கூட்டம் கூடுறதை பார்த்துட்டு விரட்டி அடிக்கிறதுக்கு வந்திருப்பானோ. அவனை பார்க்கும் போதெல்லாம் ஒரு ஸ்பை மாதிரி பார்த்தாங்க, சந்தேக கண்ணோடு பார்த்தாங்க. யாரும் நம்பவும் இல்லை. அவன் தான் தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிட்டான், தர்சு படத்துக்கு போயிட்டான். அங்கே 14 ஆண்டுகள் இருந்தான். அந்த கர்த்தர் அவனை உருவாக்கினார். அதே சபையை பாழாக்கின அதே மனிதனை கொண்டுதான் தேசம் தேசமாக, ஊர் ஊராக, பட்டணம் பட்டணமாக, நகரங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும் சபைகளை கட்டி எழுப்ப தேவன் அவனை பயன்படுத்தினார். ஆமாம், கர்த்தருக்கு பயப்பட்டதாக. உடைய வாழ்க்கையில் எவைகளினாலே தோல்வி என்றது அனுபவம் வந்ததோ அதே வைத்துதான் உங்கள் வாழ்க்கையில் தேவன் வெற்றியை கொண்டு வர பண்ண வல்லவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இருளிலிருந்து பெரிய வெளிச்சத்தை கொண்டு வந்த தேவன் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்வாராக. ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். 2 ராஜாக்கள் புத்தகத்திலே அதே 4ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி எலிசாவிடத்தில் வந்து, ஐயா, தீர்க்கதரிசி என்னுடைய கணவர் இருந்தார், வீடு நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஆனால் அவர் மரித்து போய்விட்டார். போகும்போது கடன் வச்சுட்டு போயிட்டார். எனக்கு 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க, என்ன செய்வேன்னு தெரியல. கடன்காரர்கள் பிள்ளை எடுத்துக்கொண்டு போவதற்கு வந்துட்டாங்க, உதவி செய்ய வேண்டும். எலிசா கேட்டான், உன்னத்தில் என்ன இருக்கிறது? அப்படி சொன்னாங்க, என்ன இருக்கிறது? ஒரு குடம் எண்ணெய் இருக்கும். ஒரு குடத்தில் ஒலிவ எண்ணெய் அவர்கள் வைத்திருப்பார்கள். ஒலிவ எண்ணெய் ஒரு குடம் நிறைய வச்சிருக்கிறேன். அதை தவிர என்ற வேறு ஒன்றுமே கிடையாது. அதை வைத்து என்ன செய்ய முடியும்? அதை விற்பனை செய்தால்
அன்றைக்கு பிழைப்பு இன்றைக்கு ஓடும், அல்லது ஒரு வாரத்துக்கு பிழைப்பு இருக்கும். கடன் அடைக்க முடியாது. என்ன செய்வதென்று கலக்கி கொண்டிருந்தான். அவைகளினாலே அவருடைய எதிர்கால வாழ்வை செயல்படுத்த முடியாது. அவள் வைத்திருக்கிறவைகளினாலே ஒரு கூட எண்ணெய் வச்சு என்ன செய்திட முடியும்? அவள் வைத்திருக்க கூட எந்த அளவு நமக்கு தெரியாது. 100 லிட்டர் பிடிக்கிற மாதிரி குடமாக வச்சுருப்பாங்க, இல்லை ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் 5 அந்த சின்ன குடமாக இருக்கலாம். எப்படியும் ஒரு குடம் குறைந்தபட்சம் 5 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு குடமாக இருந்திருக்கும். அந்த 5 லிட்டரோ அல்லது 10 லிட்டரோ அது எவ்வளோக்கு விலை போயிருக்கும்? அன்றைக்கு தேவை மட்டும்தான் நம்மளுக்கு சந்திக்கப்பட முடியும். கடன் பிரச்சனை தீர்க்கப்பட முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்னைக்கு பிரச்சனை தான் தீர்க்கப்படும், வேறு பிரச்சனை தீர்க்கப்பட முடியாது. என்ன செய்ய முடியும்? அவர் கேட்கிறார், இவ்வளோதான் என் வாழ்க்கை, ஆனால் உன்ட்ட என்ன இருக்கு? சொன்னா, என்னிடம் இருப்பது ஒரு கூட எண்ணெய் தான், பரவாயில்ல, நான் சொல்வதை செய் என்று சொல்லிவிட்டு, நீ எல்லா வீடுகளிலும் போய் ஒவ்வொரு பாத்திரத்தை வாங்கி உன் வீட்டில் வச்சு எல்லாம் நிரப்பிட்டு பாத்திரத்தில் என்ன செய், அந்த ஒரு கூட எண்ணெயை வச்சு எல்லா பாத்திரத்தையும் ஊற்றிக்கொண்டே இரு, எடுத்து வை. எவ்வளவு செய்ய முடியுமோ, எவ்வளோ பாத்திரம் நிரப்ப முடியுமோ நிரப்ப போ. நிரப்பினதுக்கப்புறம் நீ வந்து என்ன சொல்லு அப்படின்னு. இந்த அம்மா நம்பிக்கையோடு போச்சு. எவைகளினாலே வாழ்க்கை இருக்காது, இவைகள் ஒரு நாள் 2 நாளுக்குத்தான் நமக்கு வாழ்க்கைக்கு போதுமானது என்று எண்ணியிருந்தாலும் அதை தேவன் ஒவ்வொரு பாத்திரங்களெல்லாம் பிள்ளையை விட்டு வாங்கிட்டு வச்சுருந்தாங்க. எல்லா வீட்லையும் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த தெரு முழுவதும் போய், மாமி உங்களுடைய வாளியை கொடுங்க, உங்கள் பக்கெட்டை கொடுங்க, உங்களுடைய சட்டியை கொடுங்க, குடத்தை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, எல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. இவங்க வீட்டில் உள்ள சட்டி வரைக்கும் டம்ளர் வரைக்கும் எடுத்து வச்சுட்டாங்க. ஊற்ற நிரம்பிக்கிட்டே இருக்குது. எல்லாம் நிரம்பி 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 வீட்டுக்குள்ளே போக இடம் இருக்காது. எல்லாம் வெளியே வரைக்கும் வந்து ஊற்றிட்டு, இன்னும் 2 பாத்திரம் வாங்கிட்டு வாடா, இல்லைன்னு சொன்ன உடனே நின்று விட்டார். கர்த்தருக்கு பயப்படாவதாக. நேராக போனால் வீடு முழுக்க நிறைய, அந்த பக்கம் பின்பகுதி அங்கே இங்கே எல்லா பகுதியிலும் பாத்திரம் ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சு எல்லாம் நிரப்பி வச்சுட்டேன். ஐயா எல்லாம் நிரப்பி வச்சுட்டேன், என்ன செய்வது? அவர் சொன்னார், இதை விற்று கடனை தீர்த்துட்டு உன் வாழ்க்கைக்கு வைத்துக்கொள். கர்த்தருக்கு பயப்படாவதா. எந்த அவள் வைத்திருக்கிற பொருள் அவள் வாழ்க்கையில் போதுமானது இல்லை என்று சொன்னாலும் அதே பொருளை வைத்து அவள் வாழ்க்கையினுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கும்படியாய் வழிகளை திறப்பது தேவன் ஒருவர் தான். கர்த்தருக்கு பயப்படாவதா. தேவன் ஒருவர் தான் செய்ய முடியும். தேவன் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாய் செய்வார். கர்த்தருக்கு பயப்படாவதாக. அதை விற்று கடனை தீர்த்து எல்லா எண்ணெயும் கொண்டு வந்து போய் விற்ற கடனை தீர்த்துட்டா, இந்த எண்ணெயெல்லாம் விற்று அதுக்கப்புறம் தேவையான வசதிகள் எல்லாம் செய்து கொண்டு ஜீவனம் பண்ணுவதற்கு, அப்போ ஜீவிய காலம் முழுவதும் நடத்தப்படுவதற்கு அந்த ஒரு கூட எண்ணெய் போதுமானதாக இருந்தது. முதல்ல எண்ணெய் போதுமா? ஒரு நாளைக்கு போதுமானதாக இருக்காது. ஆனால் ஜீவிய காலம் முழுவதற்கும் ஒரே நேரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்து கர்த்தருக்கு பயப்படாவதாக காரியங்களை வாய்க்கப்படினார். நம்முடைய தேவன் செய்வதாக அர்ப்பணித்தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கிறேன், என்னுடைய பொருளாதாரம் இவ்வளவுதான் இருக்கிறது ஐயா, இதை வைத்து நான் என்ன செய்ய முடியும்? பொருளாதாரத்தில் ஒரு வெளிச்சம் எனக்கு இல்லை. பொருளாதாரத்தில் என் வாழ்க்கையில் சுகமாய் வாழக்கூடிய அளவிற்கு, என் தேவைகள் சந்திக்கக்கூடிய அளவிற்கு ஒன்றுமே இல்லை. என் பிள்ளைகளுக்கோ எனக்கோ எதிர்கால நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் நான் இருக்கிறோம் ஐயா, என்ன செய்வதென்று கேட்டார். இருளிலிருந்து வெளிச்சத்தை உண்டாக்கினவர் உங்கள் கையில் இருக்கிற அதே பொருளாதாரத்தை வைத்து செழிப்பை உண்டு பண்ணுவதற்கு, ஒரு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவதற்கு தேவன் வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படாததாக. அதன் மூலம் எல்லா பிரச்சனையும் தீர்த்துருவார். உங்கள் ஜீவிய காலம் முழுவதற்கும் அவை நடத்துவதற்கு போதுமானதாக இருக்க பண்ணுவார் ஒரே நேரத்தில். இது ஒரு முறை. இன்னொரு பெண்ணுக்கு ஒன்று செய்தார். கர்த்தருக்கு பயப்படாததாக. ராஜாக்கள் புத்தகத்திலே 1 ராஜாக்களை வாசிக்கிறோம். இது எலிசா சம்பவம். எலியா சம்பவம் ஒன்று இருக்கு. அவன் நேராக போனான் ஒரு அம்மாட்ட, விதவை பெண், போய் வாழ்த்துக்களெல்லாம் சொல்லிட்டு குடிக்க கொஞ்சம் தண்ணி கொடுங்கம்மா. அந்த அம்மா குடிக்க தண்ணி கொண்டு வர நேரத்தில், சரி அம்மா போகும்போது ஒரு அடை சுட்டு கொண்டு வந்துடுங்க. அப்படி சொன்னா, 2 அடை தான் ஏன் சுட முடியும்? நான் அடை தான் இருக்கு, 2 அடை தான் இருக்கு. இதனால் நானும் என் பையனும் ஆளுக்கு ஒரு அடை சுட்டு சாப்பிட்டுட்டு செத்து போகிறோம். அவள் அறிக்கை அப்படி தான் இருந்தது. ஆளுக்கு ஒரு அடை சுடுவோம், அல்லது ஆளுக்கு ஒரு அப்பம் சுட்டு
2 பேரும் சாப்பிடும், அதோட முடிஞ்சுது. தேசத்தில் பஞ்சம் கொடுமையாக இருக்கு, இதோடு எங்கள் வாழ்க்கை முடிந்து போய்விடும் என்று சொல்லி முற்றுப்புள்ளியை நோக்கி, வாழ்க்கையின் முற்றுப்புள்ளியை நோக்கி போய் கொண்டிருந்தேன். இவன் சொன்ன, ஒன்றும் இல்லைம்மா, நீ முதல் அடையை சுட்டு கொண்டு வா. நீ கொண்டு வந்து கொடுக்கும்போது தேவன் வாழ்க்கையில் ஒன்று செய்வார். பஞ்சம் தீரும் வரைக்கும் உன்னுடைய அப்ப குறைவு இல்லாதபடிக்கு மாவும் குறையாது, எண்ணெயும் குறையாது. மாவு என்ன குறையாதுன்னு இந்த அம்மா மாதிரி ஒரு கூட எண்ணெயாக வச்சுருந்தா அந்த அம்மா இல்லை. 2 அப்பம் சுடுவதற்கு ஒரு துணியில் எண்ணெயை தொட்டு தேய்க்கிறதுக்கு எவ்வளோ இருந்தது அவ்வளோ எண்ணெய் தான் அங்கே இருந்தது. அந்த எல்லையில் அப்பம் ஊற்றுவதற்கு அந்த மாவு எத்தனை இருக்கும்? ஒரு 2 கரண்டி மாவு இருக்கும், 2 கரண்டி சின்ன கரண்டி மாவு, அவ்வளோதான் இருக்கும். சட்டியில் அடியில் இருக்கக்கூடிய தேங்கி நிற்பது போல் இருக்கும், அதை எடுத்து ஊற்றுருக்கு, அவ்வளோதான் இருக்கும். அவர் சொன்னார், இது குறையாது அப்படின்னு சொன்னான். இவன் முதல் அடையை கொண்டு வந்து கொடுத்து விட்டு சந்தோஷமாக வீட்டுக்கு போய் அடுத்த அடை அப்போ அதை ஊற்றும் போது திரும்பி பார்த்தா இவள் எடுத்ததான அளவு அங்கே மறுபடியும் இருக்கு. மறுபடியும் எடுக்க அங்கே பார்த்தா மறுபடியும் அதே ஒரே முறையிலே வாழ்க்கையின் வெளிச்சத்தை உண்டு பண்ணுவதற்கு முடியும். ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொடுத்து அன்றாட வாழ்க்கையிலும் ஆசீர்வாதத்தை கட்டளையிட அவரால் முடியும். கர்த்தருக்கு பயமாட்டவதாக ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமாய் செய்வார். எல்லாருக்கும் ஒரே விதமாய் செய்து விடுவார். அவனுக்கு அந்த சம்பளத்தை கொஞ்சம் சம்பளத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார், எனக்கு அது மாதிரி செய்ய வேண்டாரா? உங்களுக்கு வேறு விதமாக செய்வார். வெளிச்சம் உண்டாக கடவுள் சொல்லிவிட்டால் உங்கள் வாழ்க்கையில் எப்படி வெளிச்சம் வேண்டுமோ அப்படித்தான் வரும். கர்த்தருக்கு பயமாட்டவதாக இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல பெயரிட்டு அழைக்கும் தேவன் என்று அவருக்கு பெயர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் ஒருவருக்கு ஒரு பொருளை வைத்து ஜீவிய காலம் முழுவதற்கும் ஆசீர்வதித்தார். ஒருவருக்கு இருக்கிற அந்த கொஞ்சம் பொருளை வைத்து வாழ்நாள் முழுவதற்கும் ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அன்றாட அற்புதம், ஒரே நேரத்தில் வர அற்புதம், அன்றாட அற்புதம். உங்கள் வாழ்க்கையில் உன்னுடைய மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நாம் நம்புகிற தேவன் ஆச்சரியமான ஒளியை கொண்டு வந்தவர். உங்கள் வாழ்க்கையில் அதைத்தான் அவர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த ஆச்சரியமான ஒளி உங்களிடத்தில் வருவதாக. இருள் நிறைந்ததை போல இருக்கலாம், வாழ்க்கையில் வெளிச்சத்தை கொண்டு வர தேவன் நிச்சயமாய் கொண்டு வருவார். சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே 38 ஆண்டுகள் படுத்த படுக்கை கிடக்கிறான் பெதஸ்தா குளத்தண்டையில். அவன் எத்தனை வயதில் வந்து படுத்தாலும் தெரியாது. இந்த வியாதிப்பட்டு திருமணம் முடித்து 2-3 குழந்தைகளோடு இருக்கும்போது திடீரென்று இப்படி வியாதிப்பட்டவனை அங்கே போய் சுகமாயிருன்னு சொல்லி நம்பிக்கையோடு கொண்டு போட்டாங்களோ தெரியாது. 25 வயது அல்லது 35 வயதுன்னு சொன்னால் 38 வருஷம் கணக்கிட்டு பாருங்கள். 35 வயசு வயதை கொண்டு வரணும்னு சொன்னால் 38 வருஷம்னு சொன்னாங்க. ஏறக்குறைய 73 வயது. 25 வயசுல 63 வயது வச்சுக்கோ. அல்லது அவன் 20 வயதிலே வாலிபனாகி போனவன் தான் சொன்னாலும் அவனுக்கு இப்போ 58 வயசு ஆச்சு. படுத்த படுக்க 38 ஆண்டுகள் அங்கே தான் கிடக்கிறான். வாழ்க்கையை இருளான சூழ்நிலைகள், என்ன செய்ய முடியும்? இயேசு அவனிடத்தில் போனார். அதுக்கு முன்னால் அவன் என்ன நினச்சிருப்பான்? அவ்வளோதான், என் வாழ்க்கை அவ்வளோதான். 38 வருஷமாக கிடக்கிறேன், நான் சுகமாக போகிறேன், எனக்கு எங்கே ஜீவன் உண்டாக போகிறது? எனக்கு நம்பிக்கை இல்லை, தள்ளி விடுறதுக்கு நான் ஆள் இல்லை, போய் சுகமாகிறதுக்கு ஒரு வழியும் காணும். நம்பிக்கையற்றவனாய் இருள் நிறைந்த சூழ்நிலையிலே கலங்கி எப்போது எனக்கு சாவு என்றதான ஒன்று வரும் என்ற ஏக்கத்தோடு படுத்திருந்த ஒருவன் அவன். நமக்கு 10 நாள் சோகமில்லைனாலும் எரிச்சல் வந்துடும். 1 மாதம் படுத்த படுக்கையில் இருப்பான்னு நினைக்கிறீங்களே, ஊரை சுற்றிட்டு வந்துடுவான். இப்போ கொரோனா வைரஸ் சொன்னோடனே யாரும் போகாதுன்னு சொன்னான்னா சும்மா வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, ஊரை சுற்றிட்டு வந்துடுவாங்க. யாருக்கும் சும்மா இருக்க முடியாது. 10 நாள் படுக்கிட்டு இருந்தாலும் 11 நாள் வெளியேவாது போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி வெளியே அப்படி சுற்றிட்டு தான் வருவான். வெளியே வந்தால் உட்காந்துட்டு வருவாங்க. அவங்களாம் சும்மா இருக்க முடியாது. 38 வருஷமாக படுத்த படுக்கை இருக்கிறான். யோசனை படி பார்ப்போம். வாழ்க்கையில் முடிவை நோக்கி போய் கொண்டவன் இயேசு அவனிடத்தில் போய், உனக்கு சுகமாக விரும்புகிறாயா? நம்மெல்லாம் ஆண்டவரே ஆமாம் சுகமாக விரும்புகிறேன், வழி இருக்குதாய்யா அப்படின்னு கேட்போம். அவன் என்னை தூக்கி போட ஆள் கிடையாது ஐயா, நான் சுகமாகுவதற்கு தூக்கி போடுவதற்கு ஆள் கிடையாது. 2 பக்கம் தூக்கி போட ஆள் இல்லைன்னா, ஒன்று சுகமாக தூக்கி போட ஆள் இல்லை, செத்தன்னா தூக்கி போட ஆள் இருக்கா இல்லையான்னு தெரியாது. பல விதத்தில் யோசனை பண்ணி ஒரே வார்த்தை சொல்லிட்டான். அப்போ
அப்போது வாழ்க்கையே இல்லை என்ற நிலையில் அவனுக்கு சொன்னார் ஆண்டவர், சரி உன்னை தூக்கி போட ஆள் இல்லை நீ நினைக்கலாம், நீ தூக்கிட்டு போகிறதுக்குள்ள வழியை நான் தருகிறேன், படுக்கை எடுத்துக்கிட்டு நட அப்படின்ட்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இவனால் நடக்க முடியாது, 38 வருஷமாக நடக்காதவன், நடக்க முடியாது, எந்த பொருளையும் தூக்க முடியாது, இருந்த இடத்தை விட்டு அசைக்க முடியாது அவனை, அவன் படுக்கையை சுற்றி கொண்டு அவனை தெருவில் நடந்து போகும்படியாய் கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணினார். அவன் வாழ்க்கையில் ஒளி கொடுத்தார், வெளிச்சம் உண்டாயிற்று. அவன் போகும்போது என்ன சொல்லிட்டு போயிருப்பான்? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, ஒருவர் வந்தார், என் வாழ்க்கையில் வெளிச்சம் வந்து விட்டது. இதே போல பல நாட்கள் ஏங்கி தவிக்கிற பல பிரச்சனையோடு இருந்து கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை உங்கள் வாழ்க்கையில் உண்டு விடும் போது அற்புதம் நடக்கும். ஆமாம், இதே போல சொல்லிக்கொண்டே போகலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய தேவன் இருளில் இருந்து வெளிச்சத்தை உண்டு பண்ணின தேவன். ஆமாம், அவர் வெளிச்சம் உண்டாக கடவுள்னு சொல்லிவிட்டு ஏதோ வெளிச்சத்தை கொண்டு வைக்கவில்லை. எங்கே இருள் இருந்ததோ இருளில் இருந்து தான் வெளிச்சத்தை கொண்டு வந்தார். இதே போல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கிற சூழ்நிலைகள், பிரச்சனைகள், முடியாது சொல்லப்பட்டவைகள், போராட்டமானவைகள், தோல்வியானவைகள், இவைகளில் இருந்து தான் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் வெற்றியையும் மேன்மையும் கொண்டு வர வல்லவர். ஆமாம், கல்வி நாம் ஜெபப்படுவோம். ஹல்லேலூயா. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். இருளான உன் வாழ்வு வெளிச்சமாகவே மாறுதே. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போமாக. இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் குறைவு, பிரச்சனைகள் என்று எண்ணுகிறோமோ, நம்முடைய தேவன் இருளில் இருந்து வெளிச்சத்தை கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவியான உதவி செய்வாராக. இருளான வாழ்வு வெளிச்சமாகவே மாறுது. இயேசுவின் பேரொளி உங்களில் வீசும்போது எழுந்து ஜொலித்திட கிருபை செய்வாராக. எல்லாம் ஜெபப்படுமா. ஹல்லேலூயா. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுதே. இயேசுவின் பேரொளி நம் மேல் வீச எழுந்து ஜொலித்திடுவோம். இயேசுவின் பேரொளி நம் மேல் வீச எழுந்து ஜொலித்திடுவோம். இயேசுராஜன் வந்துவிட்டார் தோறும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் தோறும் இந்த இடத்திலே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார் தோறும் இந்த இடத்திலே. ஆசீர்வதிக்கும் கரங்களை நாம் சிரசின் மேலே அமருதே. ஆசீர்வதிக்கும் கரங்களை நாம் சிரசின் மேலே அமருதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகிறதே. நன்மையும் கிருபையும் சுகமும் பலனும் பாய்ந்து வருகின்றதே. இயேசுராஜன் வந்துவிட்டார் தோறும் இந்த இடத்திலே. இயேசுராஜன் வந்துவிட்டார் தோறும் இந்த இடத்திலே. ஹோசன்னா 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 ஹோசன்னா. இயேசுராஜன் வந்துவிட்டார் தோறும் இந்த இடத்திலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கிரியை செய்வாராக. அவர் கரத்தில் நம்மை தாழ்த்தி கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருளில் இருந்து பிரகாசிக்க சொன்ன தேவன், அந்தகார இருளில் இருந்த நம்மை அந்த ஆச்சரியமான ஒளிக்குள் நடத்தினாரே. அந்த ஆச்சரியமான ஒளி என்னன்னு சொன்னா, இருளில் இருந்து தான் வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன்.
அந்த ஆச்சரியமான ஒளி உங்கள் வாழ்க்கையில் வரும்போது முடியாதுன்னு சொன்னவைகள், இவைகளால் ஆகாதுன்னு சொன்னவைகள், இவைகளினாலே மரணம் என்று சொல்லப்பட்டவைகள், இவை என் வாழ்க்கைக்கு போதுமானதுன்னு சொல்லப்பட்டவைகள், இது அவ்வளவுதான் என்று சொல்லி என் வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி நோக்கி போய் கொண்டிருந்தேன், எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து வாழ வைக்கும் தெய்வம், வாழ வைக்கும் தெய்வம் அவர். ஹல்லேலூயா. வாழ வைக்கும் தெய்வம். அவர் வாழ வைப்பார். வெளிச்சத்தை தந்து வெளிச்சத்தில் நடக்க பண்ணுவார் அவர். ஹல்லேலூயா. அந்த அற்புதமான தேவனை மகிமைப்படுத்துவோமாக. ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா. நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம் ஐயா. அற்புதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோமாக. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, அப்பா அந்த அருமையான இந்த நல்ல நேத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த ஆராதனை முழுவதிலும் எங்களோடு கூட இருந்து அப்பா உம்முடைய மகிமையினால் எங்களை நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே. உங்கள் பிரசன்னத்தை அனுபவிக்க அப்பா நீங்கள் கொடுத்த நேரத்துக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நேரத்திலையும் நாங்கள் கேட்ட வார்த்தையானது அப்பா இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் செயல்படும்படியாய் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இருண்ட வாழ்வு அப்பா ஏதோ பலவீனமோ ஏதோ ஒரு சூழ்நிலையினால இருண்டு போய் இருக்கிற நிலைமைகள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால உம்முடைய வெளிச்சம் ஒவ்வொருவர் வீட்டிலையும் உண்டாகும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய ஒளி ஒவ்வொருவர் முகத்திலும், அவர்கள் வாழ்க்கையிலும், அவர்கள் குடும்பங்களிலும், அவர்கள் வீடுகளிலும் பிரகாசிக்க பண்ணும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இருக்கிற காரியங்களை வைத்து அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் இந்த நாளிலையும் அப்பா விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் நீங்கள் அதிகமாய் ஆசீர்வாதங்களை கட்டளையிடும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை அப்பா எங்களது மனதில் நிலைத்திருக்கும்படியாய் செபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்யும்படியாய் செபிக்கிறோம். ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம், கிருபை, சமாதானம், சந்தோஷம் நாம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். 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 ஹல்லேலூயா. 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 கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.